बालकाण्ड श्रीरामहृदयम् यः पृथिवीवरवारणाय दिविजैः सम्प्रार्थितश्चिन्मयः सञ्जातः पृथिवीतले रविकुले मायामनुष्यः अव्ययः निश्चक्रं हत राक्षसः पुनः अगात् ब्रह्मात्वमाद्यं स्थिरां कीर्तिं पापहरां विधाय जगतां तं जानकी ईशं भजे. ஓகே, இது இது அத்தியாத்ம ராமாயணங்கிறது கொஞ்சம் அத்தியாத்மமாக இருக்கும். அதாவது நம்ம ஆத்மாங்கிறது இந்த உடல்னு எடுத்துக்கணும். அப்போ உடலை தாண்டியது அதி ஆத்மா. அதி ஆத்மான்னு சொன்னான்னா இது நம்ம ஆத்மாங்கிறது இந்த இடத்துல உடல் மனசு. ஸோ இதெல்லாம் தாண்டின அந்த உள்ளுள்ள ஆத்மாவை பற்றி சொல்லக்கூடியது. அதனால தான் அத்தியாத்ம ராமாயணம்ட்டு. ஸோ கொஞ்சம் இது அந்த ஆத்மாவை பற்றி சிந்திக்கிறதா கதை கொஞ்சம் இருக்கும். ஆனாலும் ராமஹிருதயம் இந்த டாப்பிக்கே பார்த்தோம்னா ராமஹிருதயம். அப்போ ராமரோட தத்துவத்தை பற்றி அங்கங்கே அவர் பரபிரம்ம தத்துவம் அங்கிறத வளர்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால இந்த முதல் சாப்டரே ராமஹிருதயம் அப்படின்னே போட்டிருக்காங்க இந்த பாலகாண்டத்தில் முதல் சர்க்கத்தில். இப்போ பிருத்திவி பர வாரணாய, பிருத்திவி பரன பாரம். இப்போ கிருஷ்ணாவதாரம் என்ன சொல்லுவோம், பூமி பாரத்தை தணிக்க வந்த அவதாரம்னு சொல்லுவோம். இங்கேயும் ராமாவதாரத்துலேயும் பிருத்திவீபர வாரணாயன்னா அதே தான். பிருத்திவிக்கு பாரம் ஜாஸ்தியாக எடுத்து வாரணன நிவாரணம். ஸோ நிவாரணம் பண்ணுவதற்காக, பூமியுடைய பாரத்தை நிவாரணம் பண்ணுவதற்காக, தீர்ப்பதற்காக திவிஜைகின்னு தேவர்கள், திவின்னு தேவலோகம், திவிஜைகி தேவலோகத்தில் பிறந்தவர்கள். அப்போ தேவர்களால் சம்பிரார்த்தித்தக பிரார்த்தனை பண்ணி அவெல்லாம் பூமி பாரம் ஜாஸ்தியாக எடுத்து. அதாவது பூமி பாரம் ஏன் ஜாஸ்தியாகிடுது, கெட்ட ராஜாக்கள் வந்தால் பூமி பாரம் ஜாஸ்தியாகிடும், பூமி தாங்க முடியாது. நல்லவர்கள் இருந்தால் பூமி எவ்வளோ பாரம்னாலும் தாங்கிப்பா. இப்போ ராவணாதிகள் ரொம்ப பாடப்படுத்திட்டு இருக்கா நாட்டை. அதனால இந்த ராவணன் போன்ற அரக்கர்கள் நாட்டை ஆள்றதுனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது பூமிக்கு. ஸோ அதனால திவிஜைகி தேவர்களால் சம்பிரார்த்தித்தக பிரார்த்திக்கப்பட்டு சின்மயக சித் ஸ்வரூபியாகப்பட்ட அந்த பகவான் நாராயணன், சாட்சாத் நாராயணன் சித்மயமாக இருக்கக்கூடிய சத்து சித்து ஆனந்தம்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ சின்மயக சஞ்சாதக அவரே பிறந்திருக்கார். சின்மயமான அந்த பகவான் நாராயணர் பிறக்கிறார். பிருத்திவி தலே பூமியில் பிறக்கிறார். ரவிகுலே எந்த குலத்தில், சூரிய குலத்தில் தோன்றுகிறார். மாயா மனுஷ்யக எப்போவுமே கிருஷ்ணருக்கு மாயா மனுஷன்னு நம்ம பாகவத்தில் அடிக்கடி வரும். ஸோ மாயை எல்லாம் வஞ்சகமாக எல்லோரும் ஏமாற்றக்கூடியது ஒரு இது இல்லையா கிருஷ்ணாவதாரமே. ஸோ இங்கேயும் மாயையை ஏற்றுக்கொண்டு வந்தவர். இந்த மாயா இருந்தால் தான் பூமியிலே பிறக்க முடியும். மாயாங்கிறது சக்தி. அது சக்தி இல்லாமல் அவளால் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ சத்துங்கிற ஸ்வரூபி சித்தோடு கூட சேர்ந்தால் தான் சின்மய ரூபியாக வர முடியும். ஸோ அப்படி சின்மயமாக மாயா ரூபத்தை எடுத்துக்கொண்ட மாயா மனுஷ்யக அவ்யயக அழிவற்றவர், குறைவற்ற அந்த பரபிரம்மம், அந்த நாராயண தத்துவம் பூமியில் பிறக்கிறது. எதுக்கு, பூமி பாரத்தை தணிப்பதற்காக தேவர்களுடைய பிரார்த்தனையினால். நிஷ்சக்கரம் ஹதராட்சசக, அதாவது நிஷ்சக்கரம்னு எந்த விதமான குறைவும் இல்லாமல் பூர்ண ரூபத்தோடு வரார். ஹத ராட்சசக புனரகாத்து பிரம்மத்துவம். அப்போ அது அப்படியே வந்தார், பூர்ணாவதாரமாக வந்தார். இங்கே பூர்ணாவதாரம் பண்ணிவிட்டு ராட்சசனை கொன்ற உடனே திருப்பி கிளம்பி போயிட்டார். பிரம்மத்துவம் ஆத்தியம் புனரகாத்து. ஸோ முதல்ல எப்படி பரபிரம்ம ஸ்வரூபமாக இருந்தாரோ அந்த ரூபத்துக்கே திரும்பியும் போயிட்டார். இங்கே ராட்சசனை கொன்றார், அந்த பூமி பாரம் போச்சு, அவர் கிளம்பி போயிட்டார். ஸோ ஸ்திராம் கீர்த்திம் பாபகராம் கீர்த்திம், அதாவது பாபத்தை எல்லாம் நீக்கி ஸ்திரமான புகழை ஏற்படுத்தி விதாயன செய்து அந்த புகழையெல்லாம் ஏற்படுத்தி விட்டு ஜகதாம்னு மக்களுக்கு, ஜகத்தில் உள்ள மக்களுக்கெல்லாம் அப்படி பாபத்தை எல்லாம் நீக்கி அந்த ராட்சசனை கொன்றதுனாலே பாபம் நீங்கிடுது. ஏன்னா அவன் தானே எல்லாம் பாப்பியாக இருக்கான்னு எல்லாருக்கும் பாபத்தை நிறைய பரப்புறான். ஸோ அந்த பாபத்தை எல்லாம் நீக்கி அப்படி பண்ணின அந்த பகவானை அவரை ஜானகி ஈஷம் பஜே, ஜானகி நாதனாகப்பட்ட அந்த ராமரை நான் கொண்டாடுகிறேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். இங்கே யார் நம்ம மலையாளத்தில் எழுத்தச்சன் எழுதியிருக்காரு. ஸோ எழுத்தச்சனோட பிரார்த்தனை இந்த மாதிரி இருக்குது. இது அப்படியே சம்ஸ்கிருதத்தில் அவள் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கா அந்த ஸ்லோகங்களை. பட் அதில் உள்ள ஸ்லோகங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. நான் முதல்ல பார்த்தேன். பட் இருந்தாலும் இதை பார்க்குறோச்சே எனக்கு அதை படிக்கணும்னு தோன்றுறது. நான் மலையாளத்தில் உள்ள ஸ்லோகம் எப்படி இருக்குன்னு தமிழில் இருக்குனால இந்துட்ட கேட்கணும். அந்த புக்கு வருத்தணும்.
विश्व उद्भव स्थितिलयादिषु हेतुमेकं मायाश्रयं विगतमायम् अचिन्त्यमूर्तिम् आनन्दसान्द्रम् अमलं निजबोधरूपं सीतापतिं विदित तत्त्वम् अहं नमामि. ஸோ விஸ்வ உத்பவ ஸ்திதி லயம் இது இதெல்லாம் ஸ்திதி லய ஆதிஷு. ஸோ என்ன சிருஷ்டி ஸ்திதி லயம் மூணையும் பண்ணுறார் இல்லையா? விஸ்வத்தை தோற்றுவித்தல், அதை காத்தல், அதை மறைத்தல். ஸோ இதிலெல்லாம் ஏக்கம் ஹேத்து, அவர் ஒருத்தர் தான் ஹேத்து, அவரே காரணர். அந்த காரண பொருள் மாயா ஆசிரியம் என மாயை கூட சேர்ந்து விக்கிரக வடிவமாக சகுன வடிவமாக வரார். ஸோ மாயையை எடுத்துக்கொண்டு விகத மாயம். ஆனால் அவருக்கு மாயை ஒட்டிக்குமா? பகவான்கிட்ட மாயை ஒட்டிக்குமா? ஒட்டிக்கவே ஒட்டிக்காது. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம என்ன பார்த்துருக்கோம், எத்தனையோ பார்த்துருக்கோம். நம்ம அந்த ஸ்க்ரீனில் சினிமா காட்டுறா, ஸ்க்ரீனில் சினிமா எல்லாம் அது ஃபுல்லாக மாயையாக இருக்குது. ஆனால் அந்த ஸ்க்ரீன் மாறவே மாறாது. ஸ்க்ரீன் அதே ஒரிஜினல் ரூபத்தில் தான் இருக்கும். அது மாதிரி மாயை அவரை ஒட்டிக்காது. எத்தனை சினிமா ஓட்டினாலும் ஸ்க்ரீனில் அது ஒட்டிக்க போகிறதில்லை. அது மாதிரி மாயை அவரிடம் ஒட்டிக்கவே ஒட்டிக்காது. ஆனால் அந்த மாயை எடுத்துக்கொண்டு தான் அவர் வரணும். ஸோ விகத மாயம் அச்சிந்திய மூர்த்திம், எண்ணத்துக்கு அப்பாற்பட்ட, மனசுக்கெல்லாம் அப்பாற்பட்ட அந்த மூர்த்தி, அந்த பகவான். ஆனந்த சாந்திரம். ஸோ சத்து சித்து ஆனந்தம் சொல்கிறோம் இல்லையா? சாந்திரமான ஆனந்தம், எல்லையற்ற ஆனந்தம். அப்பேற்பட்ட ஆனந்த மூர்த்தி, அமலம், குற்றமற்றவர், நிஜ போத ரூபம், அப்படியே ஞான வடிவினர், அவரே ஞானம் இல்லையா? நிஜ போத ரூபம், தானே ஞானமாக இருக்கக்கூடியவர். சீதாபதியும், சீதையோடு கணவராக இருக்கக்கூடிய அந்த ராமரை விதித்த தத்துவம், அதாவது அந்த தத்துவ பொருள் எல்லாம் தத்துவங்கிறது தத்துலேருந்து வரக்கூடியதெல்லாம் தத்துவம். ஸோ பகவான் தத்து, பகவான்றது என்னென்ன வருதோ சாங்கிய தத்துவங்கிறோம். 25 தத்துவங்களாக சாங்கியம் அப்படி சொல்லப்படுறது இல்லையா? 26வது பரமாத்மான்னு சொல்லிடுறோம். ஸோ 25 தத்துவங்கள் எல்லாம் விதித்தம்னா அவரோடு உட்பட்டது, அவருக்கு எல்லாமே தெரியும், அவர் சர்வஜன். ஸோ அப்படிப்பட்ட அந்த தத்துவத்தை எல்லாம் அறிந்த அவரை அகம் நமாமி, நான் நமஸ்காரம் பண்ணுகிறேன். पठन्ति ये नित्यमनन्यचेतसः शृण्वन्ति च आध्यात्मिकसङ्गीतं शुभं रामायणं सर्वपुराणसम्मतं निर्दूतपापा हरिन् एव यान्ति ते. ஸோ நித்தியம் அனன்ய சேதசக, வேறு எதுலேயுமே மனத்தை செலுத்தாமல், அந்நிய சேதசக. ஸோ எந்த இதுலேயுமே மனசை செலுத்தாமல் டெய்லி, நித்தியம் டெய்லி ஆத்தியாத்மிக சங்கீதம், இது அத்தியாத்ம ராமாயணம் என்று சொல்லப்பட்ட இதை, சுபம் சோபனமான இந்த ராமாயணத்தை, சுண்வந்தி யார் கேட்கிறாளோ, ஸோ இது அத்தியாத்ம ராமாயணத்தை யார், அது சோபனமான இந்த ராமாயணத்தை யார் டெய்லி கேட்குறாளோ, சர்வ புராண சம்மதம், புராணங்கள் எல்லாம் சம்மதிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது இல்லையா? ராமாயணத்தை எல்லா புராணங்களுமே, ஏன்னா இதெல்லாம் இதிகாசம் சொல்கிறோம் இல்லையா? ராமாயணமும் மகாபாரதத்தை இதிகாசம் சொல்லிடுறோம். மற்றபடி மற்றதெல்லாம் புராணங்கள். ஸோ புராணங்களுக்கு விட இதிகாசம் மேன்மையானது. ஸோ அப்படி புராணங்கள் எல்லாம் சம்மதிக்கக்கூடிய அந்த இதிகாசமான ராமாயணத்தை ஏ பட்டந்தி யார் படிக்கிறார்களோ, நிர்தூத பாப்பாக, அவளுக்கு பாபம் எல்லாம் போயிடும். பாபத்தை எல்லாம் தொலைத்து, நிர்தூத, தூத்தன்னு ஒத்தரிட்டு போகிறது. ஸோ பாபத்தை எல்லாம் தொலைத்து ஹரிமேவ தே யாந்தி, பகவானையே அவர்கள் அடைகிறார்கள். अध्यात्म रामायणम् एव नित्यं पठेत्यति चेत् भवबन्धमुक्तिं गवां सहस्रायुतकोटिदानात् फलं लभेत्यः शृणुयात् स नित्यम्. ஸோ நித்தியம் படையது எது? எதி இச்சேத்து பவபந்த முக்தி, யார் ஒருவன் விரும்புகிறான், என்ன விரும்புகிறான்? நான் இந்த பவம், இந்த சம்சார தலை, பந்தம்னா தலை, எல்லாரும் கட்டி போட்டிருக்கேன் இந்த சம்சாரத்தில், இந்த கட்டை நான் விடுவிக்க விரும்புகிறேன், எனக்கு இந்த சம்சாரம் வேண்டாம், எனக்கு பிறவி வேண்டாம் அப்படின்னு யார் விரும்புகிறானோ, நித்தியம் அத்தியாத்ம ராமாயணமேவ படையது. அப்போ அவள் என்ன பண்ணணும்? டெய்லி இந்த அத்தியாத்ம ராமாயணத்தை தான் படிக்கணும். ஸோ அதில் அத்தியாத்மம், ஆத்மம், நம்ம உடம்பை தாண்டி ஆத்மான்னு ஒன்று இருக்குங்கிறத நமக்கு மனசில் போய் பதிய வைக்கும். இந்த அத்தியாத்ம ராமாயணம் படிக்கிறோச்சே, அப்போ நம்ம ஜீவன் முக்தனா இங்கே இருக்கலாம், பிறந்தால் கூட பிரச்சனையே இல்லை. ஏன்னா நம்மளுக்கு ஆத்மஸ்வரூபத்தை அறிஞ்சுடுறோமே, அதனால் இதையே படிங்கோன்றான். கவாம் சகஸ்ர அயுத கோட்டி தானாத், இப்போது 1000 × 10,000 × கோடி, அப்படி அவ்வளோ கோடி. ஸோ அப்படி பல கோடிகளான கவாம் பசுக்களை தானம் பண்ணுவதை விட, தானத்தை விட
பலம் லபேத்து, அதை விட ஜாஸ்தி பலன் கிடைக்கும். இப்போ பல கோடி பசுக்களை தானம் பண்ணினா எவ்வளோ புண்ணியம் கிடைக்கும். அதை விட இந்த நித்தியம் இந்த ராமாயணத்தை அத்தியாத்ம ராமாயணத்தை படித்தால் அந்த பலன் அடைவார்கள், அதை விட பலன் ஜாஸ்தியாக அடைவார்கள். ஸ்ருணுயாத்ஸ நித்தியம், அவன் டெய்லி அதை நித்தியமே கேட்க வேண்டும். ஸோ இது கேட்டாலும் சரி படித்தாலும் சரி பலன் உண்டு. पुरारिगिरि सम्भूता श्रीराम अर्णव संगता अध्यात्म रामाय राम गंगेयं पुनाति भुवनत्रयम्. அத்தியாத்ம ராம கங்கா இயம், அத்தியாத்ம ராமம் என்று சொல்லக்கூடிய ஒரு நதி, ராமகதை என்று சொல்லக்கூடிய இந்த கங்கையாகப்பட்ட நதி புராரி கிரி சம்பூதா. எப்போவுமே நதிகள் மலையில் தான் ஆரம்பிக்கும். மலையில் நதிகளுக்கு அப்பா, கடல் தான் நதிகளுடைய கணவன். ஸோ அப்படி புராரி கிரி சம்பூதா, புறமெரித்த சிவனுடைய அந்த கைலாச மலையிலிருந்து தோன்றுகிற இந்த கங்கை, ஏன்னா கங்கை கைலாச மலையில் தோன்றுறது, இந்த ராமாயண கங்கையும் கைலாசத்துலேருந்து கிளம்புறது. ஸோ கைலாசத்திலேருந்து கிளம்பி சம்பூதா ஏற்பட்டு ஸ்ரீராம அர்ணவ சங்கதா, ராமசாகரத்தில் போய் கலக்கிறான். ஸோ இந்த அத்தியாத்ம ராமாயணம் கைலாசத்தில் ஆரம்பித்து நேர இது கடல், அர்ணவம்னா கடல், ராமசாகரத்தை போய் சேர்ந்து அடைகிறாள். புனாதி புவனத்ரயம், அப்படி வழியில் எங்கெல்லாம் ஓடுறாளோ இந்த 3 லோகங்களே ஓடுவாள். ஏன்னா கைலாசத்தில் தான் ஆரம்பித்து புவக ஸ்வக அப்படிங்கிற 3 லோகத்துலேயும், புவகங்கிறது அந்தரிக்ஷம். ஸோ அந்தரிக்ஷத்தில் லோகத்தில் இந்த 3 லோகத்திலையும் அவள் புனாதி புனிதப்படுத்துவாள். எது? இந்த அத்தியாத்ம ராமாயணம் புனிதப்படுத்துவாள். கைலாச யோசிங்க. कैलास अग्रे कदाचित् रविशत विमले मन्दिरे रत्नपीठे संविष्टं ध्याननिष्ठं त्रिनयनम् अभयं सेवितं सिद्धसङ्गैः देवी वामाङ्कसंस्था गिरिवरतनया पार्वती भक्तिनम्रा प्राहेदं देवम् ईशं सकलमलहरं वाक्यम् आनन्दकन्दम्. கைலாச அக்ரே, அதாவது கைலாச மலை மேலே ஒரு சமயம், கதாச்சித்னா ஒரு சமயம், ரவி சத விமலே மந்திரே ரத்னபீடே, ரவி சதம் 100 சூரியன், ரவி சூரியன் 100 சூரியன் போன்ற அப்படி கிளியராக பல பிரகாசிக்கக்கூடிய அந்த கோவிலில் கைலாச மலையே கோவில் தான். அதில் ரத்னபீடத்தில் சம்பிஷ்டம், அதில் உட்காண்டிருக்க தியானனிஷ்டம் சிவன். ஸோ தியானில் நிஷ்டையோடு அப்படியே தியானத்தில் இருக்கக்கூடிய அந்த சிவனிடத்தில் த்ரீநயனம், முக்கண்ணர் சொல்கிறோம் இல்லையா சிவனை, அந்த முக்கண்ணர் அப்படி தியானத்தில் உட்காண்டிருக்கார். அபயம் சேவிதம் சித்தசங்கைஹி, எல்லாருக்கும் அபயம் அளிக்கக்கூடியவரான அந்த சிவன். சித்தசங்கைஹி சேவிதம், சித்தர்கள் கூட்டமெல்லாம் அவர் எப்போது சேவித்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ அப்படி சேவிக்கப்பட்ட அந்த சிவனிடத்தில் மாமாங்க சம்ஸ்தா தேவி, அவருடைய இடது மடியில், அங்கம்ன மடி, இடது மடியில் சம்ஸ்தா உட்கார்ந்திருக்கக்கூடிய அந்த தேவி பார்வதி கிரிவர தனையா, இமவான் மகள். கிரிவரம்னு அது சிறந்த மலை, அந்த ஹிமாலயா மவுண்டன்ஸுடைய அந்த மலையுடைய மகளாகப்பட்ட பார்வதி பக்தி நம்ரா, ரொம்ப பக்தியோடு கூட, ஏன்னா அவர் தியானத்தில் உட்காண்டிருக்கா, அவரோட மடியில் உட்காண்டிருக்கா, அவள் பக்தியோடு கூட பிராக இதம் தேவம், இதை சொல்கிறா, தேவனை பார்த்து சிவனை பார்த்து பேசுகிறா. ஈஷம் சகல மலகரம் வாக்கியம், எல்லாருடைய குற்றங்களை நீக்கக்கூடிய, நமக்காக வேண்டிய பார்வதி பேசுகிறா, தனக்காக வேண்டி பேசுறது இல்லை, எல்லாருக்கும் வேண்டி, எல்லாருடைய குற்றங்குறைகள் பாபத்தை நீக்கக்கூடிய அந்த வார்த்தைகளை, ஆனந்த கந்தம், எல்லாருக்கும் ஆனந்தத்தை அளிக்கக்கூடிய வேர் போன்ற வார்த்தைகள். ஸோ அவள் பேசுறதெல்லாம் அப்படியே எல்லாருக்கும் ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியது. அப்பேற்பட்ட வார்த்தைகளை சிவனை பார்த்து பார்வதி பேசினாள். இது பார்வதி பரமசிவ சம்வாதமாக தான் இந்த மொத்த ஆத்தியாத்ம ராமாயணமே பார்வதி பரமசிவனோட சம்வாதம், 2 பேரும் பேசிக்கிறதே தான் இருக்கும். இதே தான் ராமச்சரித்த மானஸ்லையும் பார்த்தோம்னா இவா 2 பேரும் பேசுகிற மாதிரி தான், ராமகதையை பேசுகிற மாதிரி தான் அதுலேயும் வருது. पार्वत्युवाच नमोऽस्तु ते देव जगन्निवास सर्वात्मदृक्त्वं परमेश्वरः अति पृच्छामि तत्त्वं पुरुषोत्तमस्य सनातनं त्वं च सनातनः असि.
பாரதி சொல்கிறா, ஹே தேவா நமோஸ்துதே, உனக்கு நமஸ்காரம். ஜெகன்னிவாச, அதாவது ஜகத்தே உன்னிட தான் இருக்குது. ஸோ ஜெகன்னிவாசன்னு சொன்னான்னு ஜெகமே உங்களிடத்துல தான் இருக்குது. ஸோ சர்வ ஆத்மதிருக்கு, எல்லாரையும் சாட்சியாக பார்த்துட்டு இருப்பார். எல்லாருக்குள்ளேயும் அந்தர்யாமியாக உட்காந்து எல்லாருக்குள்ளேயும் ஆத்மாவாக அவர் சாட்சியாக திருக்குன்னு சாட்சி பார்த்து கொண்டிருப்பார். துவம் பரமேஸ்வரோசி, நீங்கள் தான் பரம ஈஸ்வரன், எல்லாருக்கும் தலைவனாக இருக்கக்கூடியவர். பிரிச்சாமி தத்துவம், இப்போ உங்கள்கிட்ட ஒரு சனாதனம் தத்துவம், புருஷோத்தமசிய தத்துவம், சாதாரண தத்துவம் இல்லை, உங்களுக்கும் மேலே புருஷோத்தமன் என்று சொல்லக்கூடிய நாராயணன் இருக்காருன்னு சொல்கிறீங்களே, அப்போ ஏற்பட்ட சனாதனமான எப்பொழுதும் இருக்கக்கூடிய அந்த தத்துவத்தை பற்றி உங்கள்கிட்ட நான் கேட்கிறேன். அப்போ சிவன் தான் பெரியவர்னு அவளே சொல்கிறதில்லை, அவளுக்கு மேலே புருஷோத்தம தத்துவம்னு சொல்கிறாளே, அது யார் என்னன்னு ராம தத்துவத்தை பற்றி இவளுக்கு கேட்க ஆசையாக இருக்குது. ஏன்னா சிவனே சொல்லிட்டு நம்ம தேவி பாகவத்தில் படிக்கிற வச்சு கூட வருது. ஸோ சிவன்ட்டு வந்து பிரம்மாட்ட கூட கேட்பார் இல்லையா, நாரதரே கேட்பார் பிரம்மாட்ட, நீ யார் ப்ரே பண்ணிட்டு இருக்க, நீ தான் எல்லாரோட பெரியவன் நான் நினச்சிட்டு இருக்கேன், நீனும் எப்போது தியானத்தில் உட்காந்துருக்கேன், நீ யார் நோக்கி தியானம் பண்ணுறேன்னு கேட்பார். அப்போ அவர் என்ன சொல்லுவார், நாராயணரை நோக்கி தியானம் பண்ணுறேன். அப்படி எல்லாருக்கும் மேலே புருஷோத்தமாக இருக்கக்கூடிய அந்த நாராயணனுடைய அந்த சனாதன தத்துவத்தை பற்றி உங்களிடம் நான் கேட்கிறேன். தொஞ்ச சனாதனோசி, நீங்கள் தானே சனாதனமாக இருக்கக்கூடியவர், நீங்கள் இன்னும் புருஷோத்தமனை பற்றி தியானம் பண்ணுறேன், அப்படியே நிஷ்டையில் தியான நிஷ்டையில் உட்காந்துருக்கேன், அந்த தத்துவம் என்ன அப்படின்னு பாரதி கேட்குறான். गोप्यं यत् अत्यन्तम् अनन्यवाच्यं वदन्ति भक्तेषु महानुभावाः तदपि अहो अहं तव देव भक्ता प्रियः अस्ति मे त्वं वद यत्तु पृष्टम्. गोप्यं यद् अत्यन्तं, மறைக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் ரகசியங்கள், இதெல்லாம் தேவ ரகசியங்கள். ஸோ எது அத்தியந்தம் கோப்பியம், எது கட்டாயமாக மிக மிக மறைக்கப்பட வேண்டிய விஷயங்களோ, அந்நியவாச்சியம், யாருக்கும் சொல்லக்கூடாத விஷயங்கள், அந்நியவாச்சியம், அதாவது அதுக்கு தகுதி இல்லாத அதிகாரிகள்லாம் இதெல்லாம் ப்ரீச் பண்ணக்கூடாது, டீச் பண்ணக்கூடாது, அப்படிப்பட்ட அந்த ரகசியங்கள். வதந்தி பக்தேஷு மகானுபாவாக, ஆனால் அப்பேற்பட்ட மறைக்கப்பட வேண்டிய விஷயங்களை கூட பக்தன்னு வந்தாச்சானா எல்லாரும் மகானுபாவர்கள், உயர்ந்தோர்கள், வதந்தி சொல்லுவா. பக்தர்கள் கேட்கும்போது மறைக்க மாட்டான், அந்த மறைக்கக்கூடிய விஷயங்களை கூட அவள் ஓப்பனாக சொல்லுவாள். சுகர் அப்படி தானே சொல்லுவார் பரீட்சத்தை பார்த்து, நீ அதிகாரியாக இருக்க உனக்கு நான் சொல்கிறேன், இல்லாட்ட இது சொல்ல வேண்டிய விஷயம் கிடையாது, நீ ரொம்ப பக்தனாக இருக்க உனக்கு சொல்கிறேன் தான் அவரும் சொல்கிறாருங்க பாகவத்தில் பார்க்கும்போது. ஸோ மகானுபாவர்கள்லாம் பக்தர்களுக்கு அது சொல்லுவாள். ததபி அஹோ அகம் தவ தேவ பக்தா, அது மட்டும் இல்லை, நான் வந்து உங்களுடைய சிறந்த பக்தை இல்லையா தேவா, ஹே சிவனே, நான் உன்னுடைய சிறந்த பக்தை இல்லையா, பிரியோசி, எனக்கு ரொம்ப பிரியமானவர் நீங்கள், மே துவம் வத, ஆகவே எனக்கு நீங்கள் இதை சொல்லுங்கள், எத்து பிருஷ்டம், நான் கேட்ட இந்த சனாதன புருஷோத்தம தத்துவத்தை பற்றி நான் கேட்டதை நீங்கள் சொல்லத்தான் வேணும்னு சொல்கிறா பார்வதி. ज्ञानं सविज्ञानम् अथानुभक्ति वैराग्ययुक्तं च मितं विभास्वत् जानामि अहं योषित अपि तदुक्तं यथा तथा ब्रूहि तरन्ति येन. त्वदुक्तं यथा இல்லையா, त्वद எங்கமே त्वदुक्तं यथा செகண்ட் லைன், त्वदुक्तं यथा तथा ब्रूहि तरन्ति येन. तदुक्तं, ஓகே, ஸோ விபாஸ்வத் ஞானம், விபாஸ்வத் ஞானம்னு என்னது, ஒளி பொருந்திய ஞானம். ஞானம்னாலே ஒளி இல்லையா, அஜ்ஞானத்தை நீக்கக்கூடியது ஞானம், ஒளி தான் இருளை மறைக்கும். அதனால விபாஸ்வத் பிரில்லியண்டான அந்த ஞானம். ச விஜானம், அந்த மெய்யறிவு இல்லையா, மெய்யறிவு. இப்போ நார்மலாக உள்ள விஞ்ஞான சயின்ஸ் கிடையாது, இது மெய்யறிவு. ஸோ அதான் எங்கே இயற்கையோட அந்த ஃபிசிக்கல் சயின்ஸ் முடிகிறதோ அங்கே தான் இந்த மெய்ஞானம் ஆரம்பிக்கிறதும்பா. இது வேர் இட் எண்ட்ஸ், அங்கே தான் இந்த மெய்ஞானமே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுதான் விஞ்ஞானம்னு பேர். இது சாதாரணமாக ஃபிசிக்கல் ஞானம் கிடையாது. ஸோ அப்படிப்பட்ட அந்த ஒளி பொருந்திய அந்த ஞானம், அதை அனுபக்தி, அதை ஃபாலோ பண்ணி என்னெல்லாம் இருக்குது, பக்தி இருக்குது, ஞானம், பக்தி, வைராக்கியம், இதெல்லாம் சேரணும். அப்படி இருந்தால் தான் அந்த அதிகாரி ஆக முடியும். ஸோ பக்தியோடு கூட வைராக்கியத்தோடு கூட உள்ள மிதம்னா அளவான வார்த்தைகள், மிதமான வார்த்தைகளால் சொல்லணும். ஏன்னா நான் பொம்பளை, எனக்கு புரியாதுங்கன்றாவோ. யோசித்தபி, நான் பொம்பளை, யோசித்தின பெண்ணு, நான் பெண்ணாக இருக்கிறதுனால அப்பேற்பட்ட அந்த ஞானம், பக்தி, வைராக்கியம் கூடிய அந்த அப்பேற்பட்ட தத்துவ பொருளை பற்றி, மறைக்க வேண்டிய அந்த பொருளை பற்றி மிதமான வார்த்தைகளால் யதாத்வத் உக்தம், நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோ, யோசித்தபி ஜானாமி, நான் பெண்ணாக இருந்தாலும் எனக்கு புரியணும், அந்த மாதிரி நீங்கள் சொல்லணும். ததா ப்ரூஹி ஏன தரந்தி, அவ்வாறு சொல்ல வேண்டும், அதனால் நாங்கள் இந்த அஜ்ஞானத்தை தாண்டுவோம். ஸோ இந்த ஞானம் கிடைக்கும் போது நாங்கள்லாம் அந்த இருள் அஜ்ஞானத்தை தாண்டிடுவோம், அதை எனக்கு புரிகிற மாதிரி சொல்லுவோன்ட்டான்.
पृच्छामि च अन्यच्च परं रहस्यं तदेव च अग्रे वद वारिजाक्ष श्रीरामचन्द्रे अखिललोकसारे भक्तिः दृढा नौः भवति प्रसिद्धा. ஸோ பரம் ரகசியம். ஸோ உயர்ந்த ரகசியமாக இருக்குது புருஷோத்தம தத்துவம், ஹிருதயம், ராம ஹிருதயம். ஸோ அப்பேற்பட்ட அந்த ரகசியத்தை அந்நச்சம் இதுக்கு மேலே வேறு ஏதாவது எனக்கு தெரிஞ்சுக்கணும் நீங்கள் நினச்சானா அதை கூட சொல்லணும். பிரிச்சாமி நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். ததேவச்ச அக்ரேவத வாரிஜாக்ஷா. வாரிஜாக்ஷன்னு லோட்டஸ் சைடு, வாரிஜம்னு வாரினா நீர், நீர்லேருந்து பிறக்கிறது வாரிஜம். சரசிஜா வாரிஜா எல்லாம் ஒரே அர்த்தம், தாமரைன்னு அர்த்தம். தாமரை கண்களை உடையவரே அக்ரேவத, எனக்கு அதெல்லாம் கூட சொல்லணும், வரிசையாக சொல்லுங்கோ. ஸ்ரீராமச்சந்திரே அகில லோகசாரு. ஸ்ரீராமச்சந்திரன் தான் உலகத்துக்கு எல்லாமே சாரமாக இருக்கக்கூடியவர், பரம்பொருள், சாரமான பொருள். பக்திகி திருடா, அவர்கிட்ட பயங்கர அந்த சார பொருளை எங்களுக்கு பக்தி, திருடமான பக்தி ஏற்படணும். நௌகு பவதி பிரசித்தா. ஸோ அந்த சம்சாரங்கிற கடலை தாண்டறதுக்கு எனக்கு ஒரு போட்டு வேணும். அந்த போட்டு யாருன்னு பார்த்தா ராமச்சந்திரன் என்ற அந்த அகில லோக சாரமான அந்த பரம்பொருள், அவர் தான் அந்த போட்டு. ஸோ அதனால பிரசித்தா பவதி, அது கிடைக்கணும், எனக்கு பிரசித்தமாகணும், எனக்கு சித்தமாகணும். ஐ ஷுட் கெட் தட். எனக்கு அந்த ராமகிருதையும் தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி சித்தமான போட்டு எனக்கு கிடைக்கணும்னா நீங்கள் அதை அழகாக சொல்லுங்கோ, முன்னாடி வரிசையாக சொல்லுங்கோன்ட்டான். भक्तिः प्रसिद्धा भवमोक्षणाय न अन्यत्ततः साधनम् अस्ति किञ्चित् तथापि हृत्संशयबन्धनं मे विभेत्तुम् अर्हसि अमल उक्तिभिः त्वम्. ஸோ பவமோக்ஷனாய, பவ சம்சாரம், சம்சாரத்துலேருந்து விடுதலை கிடைக்கணும், இங்கேருந்து போயிடணும், திருப்பி வரக்கூடாது. ஸோ பிரசித்தா பக்திகி, அதுக்கு ஒரு பக்தி தான் மெயின் சாதனம் இல்லையா. சித்தமான பொருளாக இருக்குது, அந்த சாதனமாக இருக்குது பக்தி. ஸோ சம்சாரத்துலேருந்து கடக்கக்கூடியது. நான் அந்நத்து ததக சாதனம் அஸ்தி கிஞ்சித், இதுக்கு மேலே அந்த பக்திக்கு மேலான ஏதாவது ஒரு சாதனம் இருக்கான்னு இல்லையே. நான் கிஞ்சித் அஸ்தி, வேறு எதுவும் இல்லையே. ததாபி, இருந்த போதிலும் ஹிருத் சம்சய பந்தனமே, என்னுடைய மனசில் பல சந்தேகங்கள் இருக்குது. அப்போ என்ன அர்த்தம்? சமயக் ஞானம் வரலைன்னு அர்த்தம். ஞானம் வேறே, சமயக் ஞானம் வரலை. ஞானம்னா தெரியுது, ஆனால் பல டவுட்ஸ் இருக்குது. அப்போ குரு கிட்ட போனால் தான் அந்த சமயக் ஞானம் வரும். இப்போ குரு ஸ்தானத்தில் வச்சு கேட்குறாவோ, எனக்கு அந்த சம்சய பந்தனம், என்னுடைய சந்தேகங்கள்லாம் இருக்குது, அது கட்டி போட்டிருக்கேன், எனக்கு புரிய மாட்டேங்கிறது. விபேத்தும், அதை கட் பண்ணணும், நீங்கள் நல்லா பிளக்கணும். என்னுடைய சந்தேகங்கள் எல்லாம் பிளந்து எனக்கு சமயக் ஞானத்தை நீங்கள் கொடுக்கணும். அர்ஹசி, உங்களுக்கு அந்த தகுதி இருக்குது. அமல உக்திபிகி, குறைவற்ற அந்த வார்த்தைகளால் எனக்கு புரிய வச்சு என்னுடைய சந்தேகங்களை நீங்கள் வெட்ட வேண்டும். பிகி தத்துவம், நீங்கள் அதெல்லாம் கட் பண்ணி எனக்கு ஒரு குருஸ்தானத்திலிருந்து அந்த தத்துவத்தை நன்றாக விளக்க வேண்டும். பக்தியை தவிர வேறு சாதனம் இல்லையே அப்படிங்கிற டவுட் இருக்கு அவளுக்கு. राधे कृष्ण मैम. फर्स्ट ओके. वदन्ति रामं परम् एकम् आद्यं निरस्तमाया गुणसम्प्रवाहं भजन्ति च अहर्निशम् अप्रमत्ताः परं पदं यान्ति तथैव सिद्धाः. ராமம், ராமரை, பரம், பரமமான பரம்பொருள், ஏகம் ஒன்றே ஆனவர், ரெண்டாவது கிடையாது. ஸோ அத்வைதமானவர், ஆத்யம் முழு முதற் பொருள், ஆதி பொருள் அப்படின்னு ராமம் வதந்தி. ராமரை பற்றி அப்படி தான் சொல்கிறா எல்லாரும். நிரஸ்த மாயா குண, மாயை குணங்கள் எல்லாம் அவர்கிட்ட ஒட்டவே ஒட்டாது. குணங்கள் அவர்கிட்டருந்து வரும், ஆனால் அந்த குணங்கள் அவர்கிட்ட ஒட்டவே ஒட்டாது. எப்படி லேம்ப் போஸ்ட்லேருந்து ஷேடு வந்து அந்த ஷேடு அவர்கிட்ட தான் வருது. லேம்ப் போஸ்ட் இல்லாமல் ஷேடு வராது, நிழல் வராது. ஆனால் அந்த நிழல் அந்த லேம்ப் போஸ்ட்டில் ஒட்டுமா? ஒட்டாது. அது மாதிரி மாயா குண சம்பிரவாகம், அந்த பிரவாகமாக வரக்கூடிய மாயையோ குணங்களோ அவர்கிட்ட நிரஸ்தம், நிரஸ்தம்னு எரியப்பட்ட, தூக்கி எறியப்பட்ட, அவர்கிட்ட ஒட்டாத அந்த குணங்கள் அவைகள் எல்லாம். அப்படிப்பட்ட ராமர் அப்படின்னு சொல்கிறான். பஜந்தீச்ச அகர்நிஷம் அப்பிரமத்தாக. அப்பிரமத்தாகன்னா பிரமாதம் இல்லை, அவர் கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடியவர்கள். பஜந்தி அகர்நிஷம், அவரையே கொண்டாடுகிறார்கள் ராவும் பகலும். அகக பகல், நிஷா ராத்திரி. ஸோ ராவும் பகலும் கேர்ஃபுல்லாக இவ்வாறு ராமரை கொண்டாடுகிறார்கள். பரம்பதம் யாந்தி ததைவ சித்தாக, அதனால் அவர்கள் பரமபதத்தை அடைகிறார்கள். சித்தாக, சித்தன்னு சாதனை பண்ணி அதனால் சித்தி அடைந்தவர்களாக பரமபதத்திற்கு அவர்கள் எழுந்தருளுகிறார்கள். वदन्ति केचित् परमः अपि रामः स्वाविद्यया संवृतम् आत्मसंज्ञं जानाति न आत्मन मतः परेण संबोधितः वेद परात्मतत्वम्. ஸ்வ அவித்யா, அங்கே
ந ஆத்மானம் அதக, ந ஆத்மானம் அதக பரேண. ஓகே, இல்லை ஸ்வ அவித்யா, ஸ்வான்னு இருக்கு, நெடில் இருக்கு. எஸ், கரெக்ட் கரெக்ட். ஸோ ந ஆத்மானம் அதக ஜானாதி. ஸோ ஆத்மாவை அறியாமல் இருக்கக்கூடியவர்கள் பரேண சம்போதித்தக, பரேணன இங்கே வந்து பிரம்மாவால் சம்போதித்தக, போதம் கொடுக்குறார். ஸோ பிரம்மாவினால் விழிப்படைந்து பரமாத்ம தத்துவம் வேதா. பார்வதியும் பரமசிவனோட கான்வர்சேஷன், அதனால அவளோட கான்வர்சேஷன்லாம் ரெஸ்ட்ரிக்டட் டு பிரம்மா விஷ்ணு அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு அவளோட கான்வர்சேஷன். ஸோ அதனால பரேணான்னு சொல்லும்போது இங்கே பரம பொருளான பிரம்மாவை சொல்கிறாங்க. பிரம்மாவினால் அவரால் சொல்லப்பட்டு போதம் அடைந்து, ஸோ ஆத்மானம் அதக ஜானாதி ந ஆத்மானம், அதனால புரிய மாட்டேங்குது வேத பரமாத்ம தத்துவம். அதுக்கப்புறம் பிரம்மா சொன்னதுக்கப்புறம் புரியுறது, அது வரைக்கும் தெரியல. ஆத்மானம் ந ஜானாதி தெரியலை, ஆனால் பரேண அதகன்னா அப்புறம் பரேண சம்போதித்தக, பிரம்மாவால் அந்த போதம் கொடுக்கப்பட்டு பரமாத்ம தத்துவம் வேத, அதுக்கப்புறம் தான் அது கொஞ்சம் அது புரியுறது. எதீஸ்ம ஜானாதி, சரி தெரிஞ்சாச்சு அப்படின்னு சொன்னால் குதக விலாபக சீதா கிருத்தே. ஸோ அவர் பரமாத்ம தத்துவத்தை ராமரை பற்றி சொல்கிறாங்க. ராமர் வந்து ராமருக்கு முதல்ல தெரியல, நான் வந்து மனுஷன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு. ஆனால் பிரம்மா ஒரு ஸ்டேஜில் வந்து நீ இல்லைப்பா நீ பரமாத்மான்னு சொல்லும்போது விழிப்படைஞ்சு விடுறாரு அப்படின்னு கேட்குறாங்க. यदि स्म जानाति कुतः विलापः सीता कृते अनेन कृतः परेण जानाति नैवं यदि केन सेव्यः समूहि सर्वैः अपि जीवजातैः. சரி, பிரம்மா சொல்லி கொடுத்துட்டார் நீ பரமாத்மான்னு சொல்லியாச்சு. அப்படி தெரிஞ்சதுக்கப்புறம் குதக விலாபக, ஏன் அவர் கூட அழறார்? சீதையிலே அது இல்லை இது இல்லைன்னு சீதா கிருத்தை, சீதைக்காக வேண்டி அவர் ஏன் விலாபம், ஏன் அப்படி புலம்பி தள்ளினார்? அனேன கிருத்தக, இந்த ராமரால், பரேன அனேன பரமாத்மாவான அந்த ராமரால் ஏன் அழுதார்? இல்லை கேள்வி கேட்குறா. இப்போ எனக்கு அந்த தத்துவம் புரியலையே, ராமரை பற்றி எனக்கு தத்துவமே புரியலையே, இப்படி பிரம்மா போதம் கொடுத்ததுக்கு அப்புறம் கூட அவர் ஏன் இந்த சீதா விலாபம்லாம் பண்ணினார்? அவர் எதி ந ஏவம் ஜானாதி, இல்லை நான் பரமாத்மான்னு அவர் தெரிஞ்சுக்கவே இல்லை, அப்படி எடுத்துப்போம். அவர் கடைசி வரைக்கும் பரமாத்மா தத்துவத்தை புரிஞ்சுக்கலே, நான் பரமாத்மான்னு நினச்சிக்கவே இல்லை, கடைசி வரைக்கும் மனுஷனாகவே இருந்தா சொன்னால் ஸ்வைஹி அபி ஜீவஜாதைஹி, தானே ஒரு எல்லாரையும் போல ஒரு ஜீவனாக எல்லாரும் போல பிறந்திருக்கார் அவர். ஸோ எல்லாருக்கும் ஈக்குவல் தானே அவர். அப்படி இருக்கும்போது சமோகி, எல்லாருக்கும் சமம் தானே அவர் எப்படி மேலானவர்னு எப்படி ராமரை சொல்கிறது? ஸோ கேன சேவியக, யார் அவரை போய் கும்பிடணும், யார் சேவிக்கணும் ராமரை? எல்லாரையும் போல் தானே, அவரும் பரமாத்மா இல்லை, எல்லாரும் பரமாத்மா இல்லை, எல்லாருமே ஜீவஜாதிகள். அப்படி இருக்கும்போது அப்படி அவர் கடைசி வரைக்கும் பரமாத்மான்னு அறிஞ்சிக்கவே இல்லை, அவர் பரமாத்மாவே இல்லைன்னு சொல்லும்போது ஏன் அவரை போய் சேவிக்கணும்? அது என்ன தத்துவம்னு கேட்குறான். ஆயிடுவார் இல்லையா? ஓகே. அத்ர உத்தரம் கிம் விதிதம் பவத்பிஹி தத்ப்ரூதமே சம்சய பேதி வாக்கியம். ஸோ இப்போ எனக்கு இதுக்கு பதில் சொல்லுங்க, அவருக்கு தெரிஞ்சுதா தெரியலையா, அவர் என்ன தத்துவம்? இதெல்லாம் கிம் விதிதம், உத்தரம் கிம் விதிதம், இதுக்கு என்ன பதில் சொல்கிறது? பவத்பிஹி, நீங்கள்லாம் என்ன பதில் சொல்ல போகிறீங்க இந்த கேள்விக்கு? தத்ப்ரூதமே, எனக்கு அதை சொல்லுங்கோ. சம்சய பேதி வாக்கியம், என்னுடைய சம்சயத்தெல்லாம் வெட்டக்கூட வாக்கியம் மாதிரி அந்த விவரத்தை எனக்கு தெரிவிக்கணும்னு கேட்குறா பார்வதி சிவனை பார்த்து. ஸ்ரீ மகாதேவ உவாச்ச தன்யாசி பக்தாசி பரமாத்மனः த்வம் யஜ்ஞாதும் இச்சா தவ ராமதத்வம் புராணகேனாபி அபிச்சோதிதः அஹம் வக்தும் ரஹஸ்யம் பரமம் நிகூடம். பரமாத்மனக தத்துவம், பரமாத்மா என்று சொல்லக்கூடிய அந்த ராமருடைய தத்துவத்தை, ராம தத்துவம், அந்த ராம தத்துவே ஞாதும் இச்சா தவ, உனக்கு அது அறியணும்னு ஆசை இருக்கே, தவ உன்னுடைய அந்த ஆசை ரொம்ப தன்யாசி, பக்தாசி, நீ பக்தை, அந்த ராம பக்தியாக இருக்கிறனால தான் உனக்கு அது அறியணுங்கிற ஆர்வம் வந்திருக்கு, தன்யாசி, அதனாலேயே நீ தன்யமானவள். புராண கேனாபி அபிச்சோதித்தக, இதுக்கு முன்னாடி யாருமே என்கிட்ட வந்து இந்த மாதிரி கேள்வியே கேட்டது இல்லையே. அகம் ந சோதித்தக, என்கிட்ட யாருமே இந்த கேள்வியை எழுப்பவே இல்லை இதுக்கு முன்னாடி. ரகசியம் வக்தும் பரமம் நிகூடம், பரமமாக மறைக்கப்பட்ட, நிகூடம் நன்றாக மறைக்கப்பட்ட அந்த ரகசியத்தை சொல்வதற்கு ஆப்பர்ச்சுனிட்டியே ஏற்படலை, யாராவது கேட்டாதானே நான் சொல்கிறதுக்கு அப்படிங்கிறார் இங்கே சிவன். त्वया अद्य भक्त्या परिणोदितः अहं वक्ष्ये नमस्कृत्य रघुत्तमं ते रामः परात्मा प्रकृतेः अनादिः आनन्द एकः पुरुषोत्तमो हि.
அத்திய பக்தியா நீ இன்றைக்கு ரொம்ப பக்தியோடு கூட பரிநோதிதக அகம் நோதிதகன்னு தூண்டி விட்டுருக்கேன். நோதனம்னா தூண்டுறது. ஸோ நீ என்ன நன்னா தூண்டி விட்டுருக்கேன் சொல்கிறதுக்கு. அதனால நான் சொல்கிறேன் வச்சியே அகம் வச்சியே நான் சொல்கிறேன். நமஸ்கிருத்திய ரகுத்தமம் தே நமஸ்காரம் பண்ணுறேன். முதல்ல அந்த பரம புருஷனான ராமருக்கு ஒரு நமஸ்காரத்தை போடுறேன். நமஸ்காரம் பண்ணிவிட்டு உனக்கு நான் சொல்கிறேன். ராமகா பரமாத்மா, ராமர் தான் இருக்கிறதுலே பரமாத்மா தத்துவம். அவர் பரமாத்மா. பிரகிருத்தேகே பிரகிருதிக்கு அனாதி ஆனந்த ஏகக. ஸோ பிரகிருத்தியோடைய பிரகிருத்தியை தாண்டின பரமாத்மா. பிரகிருத்தேகே பர ஆத்மா, பரன்னு அது தாண்டிய. ஸோ பிரகிருத்தியை தாண்டிய பரமாத்மா அவர். அனாதிகி, அவருக்கு ஆதியெல்லாம் கிடையாது. அவர் எப்போ ஸ்டார்ட் ஆனார் எப்போ எண்டாரார்லாம் கிடையாது. அனாதி தத்துவம் அது. ஆனந்த ஏகக, அவரே ஆனந்தம் தான். அவரை டிஸ்கிரைப் பண்ணனா ஆனந்தம் அப்படி சொல்ல வேண்டியதான். ஏகக புருஷோத்தமோகி, உத்தமமான புருஷன்கிறதுனால புருஷோத்தமம், புருஷர்களுக்கெல்லாம் மேலான புருஷோத்தமன் என்று சொல்லப்படுகிறார். स्वमायया कृष्णमिदं हि स्पृष्ट्वा नभोवत् अन्तर्बहिः आस्थितो यः सर्वान्तरस्थो अपि निगूढ आत्मा स्वमायया सृष्टम् इदं विचष्टे. ஸோ கிருஷ்ணம் இதம் ஹி சிருஷ்டுவா. ஸோ மாயையா சிருஷ்டுவா, தன்னுடைய மாயையினால் தான் மாயை அடாப்ட் பண்ணிக்கொண்டு அதனால் இந்த உலகத்தை முழுவதும், கிருஷ்ணம்னா டோட்டலாக இந்த உலகத்தை சிருஷ்டி பண்ணி நபோவத், நபோனா ஆகாசம். எப்போவுமே பகவானை ஒரு தெரிஞ்ச ஒரு விஷயத்தோடு கம்பேர் பண்ணோம்னா ஆகாசம் போன்றவர் அப்படி தான் சொல்லுவோம். ஆனால் ஆகாசத்தையும் தாண்டின தத்துவம் அது. இருந்தாலும் நமக்கு புரிகிற வார்த்தையில் சொல்லும்போது எப்போவுமே ஆகாசம் மாதிரின்னு சொல்லுவாள். ஸோ இப்படி நபோவத் ஆகாசம் போல அந்தர்பகிகி ஆஸ்திதக, உள்ளும் புறமும். ஸோ கடவுள் கடந்தும் உள்ளேயும் இருக்கக்கூடியவர். அப்போ ஏற்பட்ட அந்த பகிகி ஆஸ்திதக யக, எல்லாருக்குள்ளேயும் எல்லாருக்கும் வெளியிலேயும் இருக்கக்கூடிய அந்த பரமாத்மா சர்வ அந்தரஸ்தோ அபி, எல்லாருக்குள்ளேயும் அந்தர்யாமியாக இருந்து கொண்டு நிகூட ஆத்மாவாக நிகூடம் மறைந்திருக்கிறார். ஸ்வமாயையா சிருஷ்டம் இதம் விசஷ்டே. ஸோ தன்னுடைய மாயையால் இந்த உலகத்தை தான் சிருஷ்டித்த, இந்த உலகத்தை இதம் சிருஷ்டம், இந்த உலகம் பண்ணப்பட்டதை விசஷ்டே பார்க்கிறார். அவரே தான் சிருஷ்டி பண்ண உலகத்தை எல்லாருக்குள்ளேயும் இருந்து ஆத்ம தத்துவமாக உள்ளுக்குள்ளே இருந்து உலகத்தை அவரே பார்க்கிறார். ஜகந்தி நித்யம் பரிதஹ பிரமந்தி யத் சந்நிதௌ சும்பகலோ கலா, எப்படி பிரிக்கிறது? சும்பக கலோகவத் சும்பக லோகவத்ஹி. ओके, चुम्बकलोकवद्हि एतन्न जानन्ति विमूढचित्ताः स्व अविद्यया संवृतमानसाये. यत् सन्निधौ, எந்த பகவானுடைய சாநித்தியத்தில் ஜகந்தின்னா ஜெகதி ஜெகந்தி, இது நவுன் ஃபார்மு, உலகங்கள்னு அர்த்தம். ஸோ உலகங்கள் எல்லாம் எவருடைய சன்னிதானத்தில், இந்த உலகங்கள் எல்லாம் நித்தியம் பரிதக பிரமந்தி, எல்லாம் சுற்றின்னு இருக்கு. ஏதாவது ஒரு கேலக்ஸி சுத்தாமல் இருக்கா? உலகம் பிரம்மாண்டம் எல்லாமே ஒரு சுழற்சியில் அப்படியே சுற்றின்னு இருக்கு, ஒன்று இடிச்சிக்காமல் சுற்றுறது. அதுதான் அதில் விசேஷம். ஸோ அப்படி எர்த்து மூவ் ஆகிட்டு இருக்கு, எல்லா கேலக்ஸியும் மூவ் ஆகிட்டு இருக்கு, பிரம்மாண்டங்கள் எல்லாமே மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ பரிதக பிரமந்தி, நாலா பக்கமும் இப்படி சுழண்டு கொண்டிருக்கிறது அவருடைய சாநித்தியத்தில். எப்படி சூரியனோட சாநித்தியத்தில் எல்லா வேலையும் நடக்கிறது, சூரியன் ஒரு வேலையும் பண்ண மாட்டார், சூரியன் பார்த்துட்டு இருப்பார் சாட்சியா. அதை மாதிரி இவருடைய சாநித்தியத்தில், எந்த பரமாத்மாவுடைய சந்நிதியில் எல்லா உலகங்களும் அப்படி சுற்றிண்டே கிடக்கும். சும்பக லோகவத்ஹி, சும்பகானா மேக்னட்னு அர்த்தம். ஸோ மேக்னெட்டுக்குள்ளே அந்த அயன் மூவ் ஆகிட்டு இருக்கும். ஸோ அயன் மேக்னெட்டால் புல் பண்ணப்பட்டு அங்கே இங்கே ஒரு இடத்துல நிற்காது, மூவ் பண்ணிட்டே இருக்கும். அது மாதிரி இந்த உலகங்கள் பகவானுடைய சந்நிதியில் அப்படி மூவ் ஆகிட்டுருக்கு. ஏதத் ந ஜானந்தி விமூட சித்தாக, மோகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் இதை ந ஜானந்தி அறிய மாட்டார்கள். ஏன்னா மோகம் மறைக்கிறதவாள. ஸ்வ அவித்யா, ஏன்னா அவர்களுக்கு அவித்யை அஜ்ஞானம் இருக்கவாளுக்கு. சம்ருதமான சாயே, சம்ருதம்னு என்னது? அப்படியே மூடிடுறது, மாயையாகப்பட்டது திரை போட்டு உள்ளே இருக்கிற ஆத்மாவை மறைத்து விடுகிறது. அதனால மூடப்பட்ட அந்த மனசோட அந்த ஆத்மாவோடு இருக்கிறதுனால அவளுக்கு இந்த பிரம்ம தத்துவத்தை பற்றி அறியவே முடியாது. ராதே கிருஷ்ண மேம். ஸ்வ அஜ்ஞானம் அபி ஆத்மனி சுத்த புத்தே ஸ்வ ஆரோபயந்தி இஹ நிரஸ்தமாயே சம்சயாரம் ஏவ அனுசரந்தி தேவை புத்ராதி சக்தாக புரு கர்மயுக்தாக. நிரஸ்தமாயே, அஸ்தமிஸ்த மாயை அப்படின்னு மாயை இல்லாதவர், மாயை தூக்கி எறிந்தவர் அப்பேற்பட்ட ராமர். ஸ்வ அஜ்ஞானம் அபி ஆத்மனி. ஸோ
தன்னுடைய அஜ்ஞானத்தை இந்த மக்கள் சுத்த புத்தேகே, அதுவும் ராமருக்கு தான் அடைமொழி. சுத்தமான புத்தி, அவருக்கு ஞானம், சர்வஜர். அப்படிப்பட்ட ராமரிடத்தில் ஸ்வ அஜ்ஞானமபி ஆத்மனி ஸ்வ ஆரோபயந்தி இக. ஸோ தன்னுடைய அஜ்ஞானத்தை இந்த ராமர் மேலே ஏற்றிடுவான். ஸோ ராமர் பரம்பொருள்னு சொல்ல மாட்டா. ராமர் நம்மள மாதிரி ஒரு மனுஷனாக தானே வந்தார் பூமிக்கு அப்படின்னு பாய்வான். ஸோ ஸ்வ அஜ்ஞானம், தன்னுடைய அஜ்ஞானத்தை ஆத்மனி ஸ்வ ஆத்மனி தன்னுடைய மனசில் இவா ஏற்றி விட்டுடுவா. ஆரோபயந்தி இக, இந்த லோகத்தில் வந்தவா எல்லாரும் அந்த ஆத்ம தத்துவத்தை புரிந்து கொள்ளாமல் தன்னுடைய அஜ்ஞானத்தினால் இந்த மாதிரி அந்த பரபிரம்மத்தை மனுஷன் அப்படின்னு சொல்லிடுவாய்வா. ஸோ சம்சாரமேவ அனுசரந்தி. ஸோ இந்த உலகத்தில் எல்லாருமே ஒரே மாதிரி தான். இந்த உலகத்தில் பிறந்தவர்கள் எல்லாருமே அந்த உலக படைப்பில் உள்ள எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிட்டு இருப்பான். ஏன்னா குணங்கள் தானே நடத்துறது. இந்த உலகத்தை எது நடத்துறது? குணங்கள் தான் நடத்துறது. ஸோ அந்த உலகத்தை நடத்துகிற குணங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாய் வாழா. தேவைன்னா அவர்கள் எல்லாருமே புத்திராதி சக்தாக, குழந்தை, என்குட்டி, என்னோட வீடு அப்படின்னு சொல்லி புத்திரன் முதலிய எல்லாவற்றிலும் ஈடுபாடு உடையவர்களாக, புரு கர்மயுக்தாக, எப்போது கர்மயோகம் தான், காரியம் பண்ணிட்டே இருப்பான். என் குழந்தைக்கு நான் அது வாங்கி கொடுக்கணும், இது வாங்கி கொடுக்கணும், வீடு வாங்கணும், வாசல் வாங்கணும், இப்படி கர்மத்தை பண்ணிக்கொண்டு அந்த ராமரையும் தரங்கிக்குள்ள ஒரு மனுஷனாக பார்ப்பாளே தவிர தன்னோட அஜ்ஞானத்தை அவர் மேலே ஏற்றி விட்டுடுவா. ராமர் பரம்பொருள்னு அறியவே முடியாது. ஜானந்தி நைவம் ஹிருதயே ஸ்திதம் வை சாமீகரம் கண்டகதம் யதா ஆக்ஞாஹாம் யதா பிரகாசக நது வித்யதே ரவௌ ज्योतिः स्वभावे परमेश्वरे तथा विशुद्ध विज्ञान गणे रघुत्तमे अविद्या कथं स्यात् परतः परात्मनि. ஜானந்தி நைவம் ஹிருதயே ஸ்திதம் வை. அதாவது எப்படின்னா இது ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். கண்டகதம் சாமீகரம், சாமீகரம்னு சொன்னால் கோல்டுன்னு அர்த்தம். ஸோ கண்டகதம், கழுத்தில் ஒரு நெக்லஸ் போட்டுருக்கான், தங்க நெக்லஸ், கோல்டு நெக்லஸ். ஆனால் தன் கழுத்தில் தான் அந்த நெக்லஸ் இருக்குன்னு தெரியல, தேடுறா, வீடெல்லாம் தேடி உட்காந்துருக்கான். அஜ்ஞாகா, அறிவற்றவர்கள் கழுத்தில் இருக்கிற நெக்லஸை நாலா பக்கமும் தேடுற மாதிரி நைவ ஹிருதயே ஸ்திதம், உள்ளுக்குள்ளே இருக்கார் பகவானங்க. ராமரங்க உள்ள ராம தத்துவம் உள்ளுக்குள்ளே இருக்குது அந்தர்யாமியாக. அந்த தத்துவத்தை ந ஏவம் ஜானந்தி, அவ்வாறு புரிந்து கொள்ள மாட்டார்கள். சாதா மனுஷனா பாப்பாளே தவிர இவர் ஆத்ம தத்துவம், நமக்குள்ளே இருக்கக்கூடிய தத்துவம் என்று அவர்கள் அறிய மாட்டார்கள். உள்ளுக்குள்ளேயே இருக்குது, நெக்லஸ் கழுத்துலேயே இருக்குது, தெரியல. அதை மாதிரி இருப்பார்கள். ந ஏவம் ஜானந்தி, ஏவம் ந ஜானந்தி, ஏவம்னா இவ்வாறு இவர் பரம தத்துவம் அப்படிங்கிற ரகசியத்தை அவர் அறிய மாட்டார்கள். யதா அப்பிரகாஷக ந தூ வித்யதே ரவௌ. ரவௌனா சூரியன் இருக்கும் பொழுது, ரவௌ சப்தமி விபக்தி ரவி, அந்த சூரியன் இருக்கும் பொழுது அப்பிரகாசம்ங்கிறது எங்கேயாவது இருக்குமா? இருட்டுங்கிறது எங்கேயாவது இருக்குமா? சூரியன் இருக்கும்போது இருட்டு இருக்கவே முடியாது. ஸோ அப்படி அப்பிரகாஷக நோத்து, சூரியன் இருக்கும் பொழுது பிரகாசம் இல்லை, இருள் என்பது எங்குமே கிடையாது. ஜோதி ஸ்வபாவக ததான, அவ்வாறு இந்த பகவான் பரமேஸ்வரே, பரம ஈஸ்வரனாகப்பட்ட அந்த ராமர் ஜோதி ஸ்வபாவே, அவரே ஜோதி ஸ்வரூபம். பகவான்கிறது எப்படிப்பட்ட பரம தத்துவம் ஆகப்பட்டது? வெறும் ஜோதி ஸ்வரூபம் தான், நிர்குண வடிவமாக இருக்கும்போது வெறும் ஜோதி தாங்க. ஸோ அப்படி ஜோதி ஸ்வபாவமாக இருக்கக்கூடிய அந்த பரமேஸ்வரத்தில் அஜ்ஞானமோ அவித்யையோ நெருங்கவே முடியாது. விசுத்த, சொல்லிட்டிங்களா, விசுத்த விஜானகனே, அதாவது விஜானகணம்னு சொல்லுவோம் இல்லையா? பகவான் ஞானகணம் விஜானகணம் எல்லாம் ஒன்று தான். ஸோ ஃபுல்லாகவே அவர் ஞானகணமாக இருக்கக்கூடியவர், விசுத்த விஜானகணம். அது மட்டும் இல்லை, எந்த ஒரு ஸ்பாட், ஒரு குற்றங்கிறது கண்டே பிடிக்க முடியாது, அப்பேற்பட்ட விஜானகணமாக இருக்கக்கூடியவர். ரகுத்தமே, அந்த உத்தமமான ரகுவிடத்தில், ராமரிடத்தில் அவித்யா கதம் சியாத், அவர்கிட்ட அவித்யா எப்படி இருக்கும்? சூரியன் இருக்கும்போது இருள் இருக்காத மாதிரி, ஜோதி இருக்கும் பொழுது, ஜோதி ஸ்வரூபமாக இருக்கும்போது பரமேஸ்வரனிடத்தில் அந்த இருள் இருக்காத மாதிரி, இவர்கிட்ட ராமரிடத்தில் அந்த விசுத்த விஞ்ஞானமே ஞான வடிவினராக, அதாவது ஞான விளக்குன்னு சொல்லுவோம். ஞானத்தை எப்பவுமே விளக்கோடு கம்பேர் பண்ணுவோம், ஒளி. ஸோ ஞான ஒளியிடத்தில் எப்படி அவித்யா எப்படி இருக்கும்? கதம் சியாத் பரதக பரமாத்மனி, பரதகன்னு பிரகிருத்தியையும் தாண்டிய பரமாத்மாவிடத்தில், பரதக பராத்பரகன்னு சொல்லுவோம் இல்லையா? பராத்பரக அப்படின்னு பாட்டெல்லாம் உண்டு, பராத்பரான்னெல்லாம் பார்க்குறோமே, பரமேஸ்வரான்னு. ஸோ பராத்னா இங்கே முதல் பரக பிரகிருதி. ஸோ பிரகிருத்தியையும் தாண்டி அந்த ஈஸ்வரனிடத்தில், அந்த நிர்குண வடிவின் இடத்தில் எந்தவித குற்றம் குறையுமோ அவித்யையோ கிடையாது. यथा हि च अक्ष्णा भ्रमता गृहादिकं विनष्टदृष्टेः भ्रमतीव दृश्यते तथैव देहेन्द्रियकर्तुः आत्मनः कृतं परे अद्यस्य जनः विमुह्यति.
கிருத்தேன்னு போட்டிருக்கேன். எனக்கு கிருத்தம் அங்கே சூட்டாக இருந்தால் பார்க்குறேன். எனக்கு கிருத்தம்னு போட்டிருக்கு. கிருத்தே பரே அத்தியஸ்ய இல்லை கிருத்தேன்னே போடுங்க. கிருத்தே தான் அங்கே பெட்டராக இருக்குது. ஸோ அக்ஷனா பிரமதா கண் வந்து சுழண்டுட்டே இருக்குது. இப்படி கண்ணை சுழட்டி பார்க்குறோச்சே உலகமே சுழற மாதிரி இருக்கும் இல்லையா? யதாகிச்ச அக்ஷனா பிரமதா கண்ணால் அப்படி சுழட்டும் பொழுது கிரக ஆதிக்கம் வீடெல்லாம் சுற்றுற மாதிரி இருக்கும். ஏன்னா கண்ணு தான் சுழறது, வீடு சுழலை. ஆனால் வீடு சுழற மாதிரி இருக்கும். வினஷ்ட திருஷ்டேகே அப்படி திருஷ்டி நஷ்டமாயிடுறது. ஏன்னா கண்ணு சுழண்டிகிட்டே இருக்கு, ஒரு இடத்துல நிற்கிறது இல்லை. அதனால திருஷ்டி அப்படி சுற்றின்னு இருக்கும்பொழுது ஒரு வீடெல்லாம் சுற்றுற மாதிரி இருக்கிற மாதிரி பிரமதி இவ திருஷ்யதே இந்த உலகமெல்லாம் அப்படியே சுழற மாதிரி இருக்கிறது இல்லையா? ததைவ அதே மாதிரி தேக இந்திரிய கர்த்துகு. ஸோ தேக இந்திரிய நம்மளுடைய தேகமெல்லாம் வேலை செய்கிறது, இந்திரியமெல்லாம் வேலை செய்கிறது. கர்த்துகுன்னா செய்யக்கூடிய டூயர். ஸோ அப்படி தேகத்தாலும் இந்திரியங்களாலும் காரியம் பண்ணக்கூடிய அந்த ஜீவன் ஆத்மனகா கிருதே தான் பண்ணின காரியத்தை. ஸோ ஆத்மனகன்னா தன்னுடைய இந்திரியங்களால் செய்யப்பட்ட அந்த காரியங்களை எல்லாம் பரே அத்தியஸ்ய பரமாத்மாவினிடத்தில் அத்தியஸ்ய பரேன்னு சொன்னான்னா நான் செய்கிறேன். ஆக்சுவலாக நான்கிறது இங்கே பரமாத்மா தத்துவம். ஆத்மா பரமாத்மா வேறு இல்லை. ஸோ பரே அத்தியஸ்ய அப்போ பரமாத்மாவிடத்தில் ஒப்படைக்கிறான்னு சொன்னால் இங்கே வந்து என்னது ஜீவன், இங்கே பரமாத்மாங்கிறது உள்ளே இருக்கிற ஆத்மாவை பரே அத்தியஸ்ய நான் செய்கிறேன் அப்படின்னு அகங்காரத்தில் கொண்டு வைக்கிறான். ஜீவன் இங்கே பரேங்கிறது ஜீவாத்மாவை குறிக்கிறது. அத்தியஸ்ய அதன் மேலே ஏற்றி இந்திரியங்கள் வேலை பண்ணுறது, தேகம் வேலை பண்ணுறது, மனசு கூட வேலை பண்ணும். ஆனால் நான் பண்ணுறேன் அப்படிங்கிற அது மேலே ஏற்றி அத்தியாசனா அதிரோப்பிய அதில் ஏற்றி ஜனக விமுஹ்யதி எல்லாம் நான் தான் பண்ணுறேன். ஆனால் நான்கிற சப்தமே பரமாத்மாவை குறிக்கிற சப்தம். ஆனால் இங்கே அவள் வந்து அந்த நான்கிற தத்துவத்தை உடலோடு சேர்த்து நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி மோகத்தை அடைகிறார்கள். இந்த அகம் முதற்கொண்டு ஆத்மா கிடையாது. அதனால் அகங்காரத்தில் ஏற்றி அப்படி மோகம் அடைகிறார்கள். न अहः न रात्रिः सवितुः यथा भवेत् प्रकाशरूपाद्यभिचारतः क्वचित् ज्ञानं तथा ज्ञानम् इदं द्वयं हरौ रामे कथं स्थास्यति शुद्धचिद्गणे. अव्यभिचारतः प्रकाशरूप अव्यभिचारतः. ओके. सो न अहः न रात्रिः சவித்துகு சூரியனுக்கு ராவும் பகல்லாம் கிடையாது. நமக்கு தான் ராத்திரி பகல்லாம் சொல்கிறோம். ஏன்னா நம்மளுக்கு சூரியன் தெரியல, சூரியன் வேற எங்கேயோ தெரியறாரு. சூரியனை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ராத்திரி பகல் உண்டா? எப்போதும் ஜோதி. ஸோ அதனால அவருக்கு சூரியன் சவித்துகுன்னு என்னது? சவித்துகுக்கு எக்ஸ்பான்ஷன் என்னது? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் சவித்துகு? பிரசவித்துகு ராத்திரியையும் பகலையும் சிருஷ்டி பண்ணக்கூடியவர். அதெல்லாம் சில இடங்களில் ப்ராலாம் சேர்த்துக்கணும். அதாவது சேர்க்கும் போது அர்த்தமே நன்னா புரிஞ்சிடும். அர்த்தனானா பிரார்த்தனா இல்லையா? ஸோ அது மாதிரி ஸோ பிரசவித்துகுன்னு சொல்லும்போது ராத்திரியும் பகலையும் உண்டாக்கக்கூடிய சூரியன் அர்த்தம். ஸோ அதனால தான் அவருக்கு சவிதானே பேர். ஸோ அப்படி அந்த சூரியனுக்கு அது கிடையாது. யதா பவேத் அவருக்கு கிடையாது இல்லையா? பிரகாஷ ரூப எப்போதும் பிரகாஷம் தான் அவருக்கு சூரியனை பொறுத்த வரைக்கும். அவ்யபிச்சாரத்தக ஒரு குற்றம் கூட கிடையாது. வெபிச்சாரங்கிற அந்த மாறுதல், வெபிச்சாரங்கிறதே என்னது? நல்ல பாதையிலேருந்து மாற்று பாதையில் போடக்கூடிய வெபிச்சாரின்னு சொல்கிறோம் இல்லையா? கெட்டவளா வெபிச்சாரின்னு சொல்கிறோம். அது மாதிரி அவருக்கு அந்த வெபிச்சாரமே கிடையாது. தெர் இஸ் நோ எரர். அவர்கிட்ட குற்றம் குறைய கிடையாது. கொச்சித் ஒருபோதும் கிடையாது. அவர்கிட்ட குற்றமே கிடையாது. ஞானம் ததா அஜ்ஞானம் இதம் துவயம். அதே மாதிரி பகல்ங்கிறத ஞானம்னு எடுத்துக்கலாம், ராத்திரிங்கிறத அஜ்ஞானம்னு எடுத்துக்கலாம். இப்போ இப்படி ரெண்டாக இருக்குது. ஹரவு ராமே இந்த மாதிரி ஞானம் அஜ்ஞானம்ங்கிற அந்த ரெண்டையும் ஹரியாரு நாராயணரே ராமராக வந்திருக்கார். ஸோ அப்படி ஹரியாகப்பட்ட ராமரிடத்தில் கதம் ஸ்தாசியது எப்படி சூரியன் கிட்ட ராத்திரியும் பகலும் கிடையாதோ அதே மாதிரி ராமரிடத்தில் ஞானம் அஜ்ஞானம் ரெண்டுமே கிடையாது. அதெல்லாம் தாண்டியவர் அவர். ஸோ கதம் ஸ்தாசியதி அப்படி ரெண்டாக எப்படி இருக்க முடியும் அவர்கிட்ட? ஒன்லி தருள்பி பகல் அல்லது ஒன்லி தருள்பி ஞானம் இல்லையா? அவர்கிட்ட கதம் ஸ்தாசியதி சுத்த சித்கனே அவர் சித்கனமானவர். சுத்தமான சித்கனமாக கூடிய அந்த கனமாக இருக்கக்கூடிய ராமரிடத்தில் இந்த ஞானம் அஜ்ஞானம் ரெண்டுமே தனித்தனியாக இருக்காது. முழு ஞானமே அவர். तस्मात् परानन्दमये रघुत्तमे विज्ञानरूपे हि न विद्यते तमः अज्ञान साक्षिणी अरविन्दलोचने मायाश्रयत्वात्
க்ஷயத்வாத் நஹி மோக காரணம். ஆகவே தஸ்மாத் ஆகவே பரானந்தமயே பரமமான ஆனந்தமூர்த்தி சச்சித் ஆனந்தம் அந்த ஆனந்தமூர்த்தியாகப்பட்ட அந்த ரகுவிடத்தில் ராமரிடத்தில் விஞ்ஞான ரூபம் ஞான ரூபம் தான் அவர் ஞானமே அவர். ஸோ அப்படிப்பட்ட ரூபத்தை உடைய ராமரிடத்தில் ந வித்யதே தமக அவர்கிட்ட இருட்டுங்கிறதே கிடையாது, அஜ்ஞானம் இருட்டு எதுவுமே கிடையாது. அஜ்ஞான சாட்சினி அரவிந்தலோச்சனே நம்மளோட அஜ்ஞானத்தை பார்த்துட்டு இருக்கார் சாட்சி அவர். ஸோ உள்ளுக்குள்ளே இருக்கும்போதும் அவர் ஞான வடிவினராக தான் இருக்கார், சித்தாகத்தான் இருக்கார். ஸோ சத்தாக இருக்கிறார். அஜ்ஞான சாட்சினி அஜ்ஞானத்தை பார்த்துட்டு இருக்கார் அவர். அரவிந்தலோச்சனே கண்கள் எல்லாம் அவருடைய கண்கள் எப்படி தாமரை கண்கள் அப்பேற்பட்ட ராமர். மாயா ஆශ්‍රயத்வாத் இதுக்கெல்லாம் மாயை இருக்கிறதுனால தான் மாயையை ஆශ්‍රயம் பண்ணுறதுனால தான் ஒரு மனித வடிவம் எடுக்கும்போது மாயையை ஆශ්‍රயமாக கொண்டு தான் மனுஷ வடிவம் எடுக்கணும். அதை ஹரியாகப்பட்ட நாராயணன் ராமராக வரும்போது அவருக்கு மாயை தேவையாக இருக்குது. ஸோ அதை ஆශ්‍රயமாக கொண்டதுனால் ஹி மோக காரணம். ஸோ அதனால தான் மோகம் ஏற்படுகிறது. ஏன்னா அவர் ராமர் மாயை எடுத்துக்கொண்டு வந்துட்டார், அவர் நிர்குண வடிவமாக இல்லை. அதனால அவரை பார்க்குறோச்சு நம்மளை மாதிரி ஒருத்தர்னு எல்லாரும் மோகத்தில் ஆழ்கிறார்கள். அத்ரதே கதயிஷ்யாமி ரகஸ்யம் அபி துர்லபம் சீதாராம மருத்தூனு சம்வாதம் மோக்ஷ சாதனம். உனக்கு நான் இப்போ சொல்கிறேன், பார்வதி பார்த்து சொல்கிறேன், ரகசியம் அபி துர்லபம் கிடைக்கவே கிடைக்காது. இப்போ ஏற்பட்ட ரகசியமான விஷயத்தை நான் இப்போ சொல்ல போகிறேன், உனக்கு சொல்கிறேன். கதைஷ்யாமி சீதா ராம மருத்சூனு சம்வாதம். அதாவது சீதை ராமர் மருத்சூனு யார்? காற்றினுடைய மகன் ஹனுமான். ஸோ சீதா ராமர் ஹனுமான் 3 பேர் பேசின்ற பேச்சு மோட்ச சாதனம், மோட்சத்துக்கு சாதனமான அந்த பேச்சு. வெறும் பேச்செல்லாம் வெற்றி பேச்செல்லாம் கிடையாது அவள்கிட்ட. ஸோ மோட்சத்தைக்கு வழிவகுக்கக்கூடிய அந்த வழியாகப்பட்ட அந்த சம்பாதத்தை பற்றி நான் உனக்கு சொல்கிறேன், நீ கேளு. புரா ராமாயணே ராமஹ ராவணம் தேவகண்டகம் ஹத்வாரணே ரணஸ்லாகி புத்திர பலவாஹனம். ஸோ ரணஸ்லாகி போரில் ஸ்லாகனம் சொன்னாலே புகழ்மிக்க. ஸோ போரில் புகழ் பெற்ற ராமர்னு அர்த்தம். ரணஸ்லாகி ரணே ஹத்வா ரணன போரில் புத்திர பல வாகனம் அவனுடைய பிள்ளைகள் அவனுடைய சேனை பலன சேனை வாகனம் அவருடைய ரதம் எல்லாத்தையும் ஒடுக்கினார் ராமர். புறா ராமாயணே அந்த ராமாயணத்தில் அந்த ராமாயண காலத்தில் ராமர் தேவகண்டகம் ராவணம் தேவர்களுக்கெல்லாம் முள்ளு மாதிரி இருந்தார். தேவர்களெல்லாம் அடக்கி ஒடுக்கி வச்சுட்டு இருந்தான். அப்படி தேவர்களெல்லாம் அவனை பார்த்தாலே முள்ளாட்டமாக முள்ளு குத்துற மாதிரி இருக்கும் அவளுக்கு. அப்படிப்பட்ட ராவணனை அவனுடைய பலத்தோடு அவனுடைய சேனையோடு பிள்ளைகளோடு எல்லாரையும் சேர்த்து கொண்டார் ரணஸ்லாகி போரில் புகழ் பெற்ற ராமர். சீதையா சக சுக்ரீவ லக்ஷ்மணாப்யாம் சம் அன்பிதஹ அயோத்யாம் அகமத் ராமஹ ஹனுமத் பிரமுகைர் விருதஹ. ஸோ சீதாவுடன் சீதையா சக அப்புறம் சுக்ரீவன் லக்ஷ்மணன் எல்லார் கூடையும் அயோத்தியாம் அகமத்து எல்லாம் போரெல்லாம் முடிஞ்சாச்சு, ராவணனை கொன்னாச்சு. அதுக்கப்புறம் சீதையோடு கூட சுக்ரீவனை அழிச்சுண்டு லக்ஷ்மணனை எல்லாரையும் அழிச்சுண்டு அயோத்தியாம் அகமத்து திரும்பி ராஜ்யத்துக்கு வரார். ராவணன் லங்கையில் கொண்டுட்டு அகமத்து சென்றார் ராமக ஹனுமத் பிரமுகைஹி விரதக ஹனுமான் முதலிய முக்கியமானவர்களோடு சேர்ந்தவராக அயோத்திக்கு திரும்பினார். அபிஷிக்தஹ பரிவ்ருதஹ வசிஷ்டாத்யைஹி மகாத்மபிஹ சிம்ஹாசனே சமாசீனஹ கோடி சூரிய சமப்ரபஹ. வசிஷ்டாத்யைஹி மகாத்மபிஹி வசிஷ்டர் முதலியான 8 பேர் அவருக்கு அபிஷேகம் பண்ணினா இல்லையா? பட்டாபிஷேகம் பண்ணுறோச்சோ 8 மந்திரிகள் இருக்கா, எல்லாருமே அவாவா குடமாக தண்ணி விட்டா. வசிஷ்டர் முக்கியமானவர். ஸோ அப்படி எல்லாராலும் சூழப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டவராக ஸோ பட்டம் ஏற்கிறார் அவர். ஸோ அபிஷேகம் பண்ணப்பட்டவராக சிம்ஹாசனே சமாசீனகா சிம்ஹாசனில் உட்காண்டாச்சு. அப்படி அமர்ந்திருக்கும் பொழுது கோடி சூரிய சமப்பிரபகா எப்படி இருக்கார்? கோடி சூரியன் உதித்தார் போல அந்த பிரபையோடு சிம்ஹாசனத்தில் அமர்ந்திருந்தார். ஆமாம். அடுத்தது ஞான திருஷ்ட்வா ததா ஹனுமந்தம் பிராஞ்சலிம் புரதஸ்திதம் கிருதகாரியம் நிராகாங்க்ஷம் ஞான அபேக்ஷம் மகாமதிம். ஹனுமந்தம் திருஷ்டுவா பார்க்குறா. முன்னாடி ஒரு சிம்மாசனில் உட்காண்டாச்சு ராமர் சீதையும், கீழே ஹனுமான் உட்காண்டிருக்கார். பிராஞ்சலிம் கையை குவிச்சுண்டு உட்காண்டிருக்கார். புறத்தகஸ்திதம் தன் முன்னால் இருக்கக்கூடிய அந்த அனுமாரை திருஷ்டுவா பார்த்து கிருத காரியம் நிர ஆகாங்ஷம் ஆகாங்ஷான இச்சா எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லை.
ஹனுமாருக்கு வந்து நான் அவர் தான் கொண்டு இந்த சீதையை பார்த்துட்டு வந்தார், எல்லா காரியம் பண்ணியிருக்கார். ஆனால் எல்லா காரியத்தையும் பண்ணினா கூட எந்த எக்ஸ்பெக்டேஷனும் ராமர்ன்றது அவருக்கு எதிர்பார்ப்பு இல்லை. ஞான அபேட்சம், ஞானம் தான் வேணும் அவருக்கு வேறு எதுவும் வேண்டாம். ராமர் இடத்துலேருந்து நமக்கு ஞானம் கிடைக்குமா அப்படிங்கிற அபேக்ஷா எதிர்பார்ப்பு. ஸோ வேறு எந்த ஒரு ஆகாங்ஷாவும் கிடையாது, எந்த விருப்பமும் கிடையாது. ஞானத்தை விரும்பக்கூடியவராக அப்படி கையை குவிச்சுட்டு நிற்கிறார் மகாமதிம், மகா புத்திசாலியான அந்த அனுமாரை பார்த்து. ராமஹ சீதாம் உவாச்ச இதம் ப்ரூஹி தத்வம் ஹனுமதே நிஷ்கல்மஷஹ அயம் ஞானஸ்ய பாத்ரம் நௌ நித்ய பக்திமான். நவ் இல்லை நக. ஓகே, நவ்வுன்னு இருக்கு எனக்கு. ஓகே, மாத்திக்கிறேன் மேம். இல்லை, ராமகா சீதா உவாச்சா, இதை பார்க்குறாரு, இவருக்கு ஏதோ ஞானம் வேண்டிருக்கு போல் இருக்கே அனுமாருக்கு அப்படின்னு சொல்லி ராமர் சீதாவை பார்த்து உவாச்ச இதம், அவரை பார்த்து சொல்லி சீதையை பார்த்து சொல்கிறான். ஹனுமதே தத்துவம் ப்ரூஹி, ஹனுமானுக்கு நீ அந்த ராம தத்துவத்தை, என்னுடைய தத்துவம் அல்லது பரமாத்ம தத்துவத்தை பற்றி நீ சொல்லு. நிஷ்கல்மஷக அயம், இவர் குற்றமில்லாதவர். ஹனுமான்கிட்ட எந்த கல்மஷமும் எந்த பாவம் குற்றம் கிடையாது. ஞானசிய பாத்திரம் நவ்னு நம்ம ரெண்டு பேருக்குமே இவர் தகுதியானவர், ஞானத்தை கொடுக்கக்கூடிய பாத்திரமாக, அதுக்கு ஏற்ற பாத்திரம், ஏற்ற அதிகாரி. அதை சொன்னால் அவர் கேட்டு வாங்கிக்கிற அதிகாரம் உண்டு அவருக்கு. ஞானசிய பாத்திரம், ஞானத்துக்கு பாத்திரமானவர் அவர். நித்திய பக்திமான், நம்மள்கிட்ட நிரந்தரமாக பக்தி உடையவர். அதனால அவருக்கு தத்துவத்தை சொல்லுன்னு. ததா இதி ஜானகி பிராஹ தத்வம் ராமஸ்ய நிஷ்சிதம் ஹனுமதே பிரபன்னாய சீதா லோக விமோகினி. ஓகே அப்படின்ற ததா இதி, ஓகே அப்படியே ஆகட்டும்னு சொல்லி ஜானகி சொல்லி லோக விமோகினி, லோகத்தையே மோகத்தில் ஆழ்பட, ஏன்னா சக்தி இல்லையா அவள், சக்தி அப்படின்னு சொன்னாலே மாயை. ஸோ அப்படி லோகத்தையே மோகம் செய்யக்கூடியவள் அவள் தத்துவத்தை பற்றி சொல்ல போகிறா. மாயை இஸ் கோயிங் டு டெல் அபவுட் தத்துவம், அதான் அங்கே விசேஷம். ஸோ லோகத்தையே விமோகத்தில் ஆழ்த்தக்கூடிய அந்த ஜானகி ஹனுமதே பிரபன்னாய, சரணாகதி பண்ணியிருக்கார், பிரபன்னராக இருக்கார். இப்போ சரணாகதி பண்ணியிருக்கார் ஞானம் வேண்டி அந்த ஹனுமானிடத்தில். சீதா ராமஸ்ய நிஷ்சிதம் தத்துவம் பிராக, ராமனுடைய அந்த பரமாத்ம தத்துவத்தை பற்றி, நிச்சயமான அந்த தத்துவத்தை பற்றி பிராக சொன்னாள். ராமம் விதி பரம் பிரம்ம சச்சிதானந்தம் அத்வயம் சர்வ உபாதி விநிர்முக்தம் சத்தா மாத்திரம் அகோச்சரம். சீதா உவாச்சா முன்னாடி வருதா, சீதா உவாச்சா, சீதா சொல்றா. இப்போ எனக்கு வரல. சீதா உவாச்சா ராமம், அனுமாரை பார்த்து சொல்றா, ராமம் வித்தி பரம் பிரம்ம, நீ ராமர் வேறு பரமாத்மா வேறு நினச்சிக்காதேப்பா, தெரிஞ்சுக்கோ. வித்தி யூ நோ, பரபிரம்மமாகப்பட்டவர் ராமர். சச்சிதானந்தம், சச்சு சித்து ஆனந்தம் என்று சொல்லக்கூடியவர் அந்த பரமாத்மா. அத்வயம், ரெண்டாவது கிடையாது, அவர் ஏகம், அவர் ஒன்றே ஆனவர், அவருக்கு ரெண்டாவது இன்னொன்று கிடையாது. சர்வ உபாதி விநிர்முக்தம், உபாதிகள்னது எல்லாம் அட்டாச்மெண்ட்டு. ஸோ பிரகிருதியே இஸ் அன் அட்டாச்மெண்ட் டு த பரபிரம்மம். பொறுத்த வரைக்கும் பிரகிருதியே அட்டாச்மெண்ட் தான். ஸோ எந்த விதமான உபாதிகள் இல்லாதவர். நம்மளுக்கு என்னெல்லாம் அட்டாச்மெண்ட் இருக்குது, இந்திரியங்கள், மனசு, உடம்பு, பாடி எல்லாமே நமக்கு அட்டாச்மெண்ட் தான். புத்தி முதற்கொண்டு எல்லாம் நமக்கு அட்டாச்மெண்ட்டு. ஸோ எல்லா உபாதிகள் நம்மளுக்கு. ஆத்மா ஒன்று தான் உண்மையானது, சத்து, அது ஒன்று தான் சத்து சித்து ஆனந்தம். ஸோ அது மாதிரி உபாதிகள் அற்றவர், சர்வ உபாதி விநிர்முக்தம் இல்லாதவர். சத்தா மாத்திரம், சத்தைன்னு சொல்லுவோம். சத்துங்கிறது சத்தை, அதான் இருப்பு. அவர் இருப்பு, ஹீ இஸ் த ஒன்லி எக்ஸிஸ்டன்ஸ். அந்த இருப்பு மாத்திரம்தான் அவர். அகோச்சரம், பியாண்ட் வேர்ட்ஸு, மனசு எதாலேயும் அடைய முடியாது. அகோச்சரம், எந்த வார்த்தைக்கும் மனசுக்கும் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவர் அவர் என்ன சொல்கிறான் சீதை. ஆனந்தம் நிர்மலம் சாந்தம் நிர்விகாரம் நிரஞ்சனம் சர்வ வியாபினம் ஆத்மானம் ஸ்வபிரகாசம் அகல்மஷம். ஸோ அவர் எப்படிப்பட்டவர்? ஆனந்தமே வடிவானவர், நிர்மலம் குற்றமற்றவர், சாந்தமானவர், நிர்விகாரம், மாறுதலே கிடையாது, என்னைக்கும் ஒரே மாதிரி ஸ்வரூபம். பரபிரம்மம் சொல்லும்போதே நிர்விகாரம் தான், அவிகாரி நிர்விகாரின்னு எல்லாம் சொல்லுவோம். அப்படி விகாரத்தை அடையாதவர். நிரஞ்சனம், அஞ்சனம்னாலே மையி, குற்றம்னு அர்த்தம். ஸோ எந்த குற்றமும் இல்லாதவர். சர்வ வியாபினம், எங்கும் நிறைந்தவர். ஸோ எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கார் ஆகாசம் போல. ஆத்மானம் ஸ்வபிரகாசம், தானே ஸ்வயம் ஜோதியாக, தானே பிரகாச ரூபியாக இருக்கக்கூடியவர். அகல்மஷம், குற்றமற்றவர், பாபமற்றவர். நிரஞ்சனம்க்கும் அதே மீனிங் தானா? மாம் வித்தி மூல பிரகிருதிம் சர்க்கஸ்திதி அந்தகாரிணி தஸ்ய
சந்நிதி மாத்ரேன சிருஜாமி இதம் அதந்திரிதா. என்ன தெரிஞ்சுக்கோ, நான் தான் மூல பிரகிருதி. ஸோ பகவான் அவர் பரபிரம்மம் சொன்னால், நான் தான் அந்த மாயை மூல பிரகிருதி என்று சொல்லக்கூடியவள் நான். ஸோ என்ன அப்படி தெரிஞ்சுக்கோ, மூல பிரகிருதியாக நீ என்னை அறிவாய். சர்க்கஸ்திதி அந்த காரணி, என்னால் தான் இந்த உலகமே சிருஷ்டி ஆகுது, நான் இல்லாத உலகமே சிருஷ்டி ஆகாது. ஸோ சர்க்கம் த கிரியேஷன், ஸ்திதி காத்தல், அந்த காரணியும் லயம். ஸோ சிருஷ்டி ஸ்திதி லயம் எல்லாம் செய்யக்கூடியவள் நான் அப்படின்னு சொல்கிறான். தஸ்ய சந்நிதி மாத்திரேன, நான் இதெல்லாம் எப்படி பண்ணுறேன்? அவரோட சாநித்தியத்தில். அவர் இல்லாமல் என்னால் சிருஷ்டி பண்ண முடியாது. மூல பிரகிருதி தனியாக இருக்குது, பரபிரம்மம் தனியாக இருக்குன்னா பரபிரம்மாவோட சக்தி அவள். ஸோ அவரோட ஐக்கியமான சக்தி. அதனால் அவருடைய சந்நிதி இருந்தால் மாத்திரம்தான் என்னால் சிருஷ்டி ஸ்திதை லயம் எல்லாம் பண்ண முடியும். அவருடைய சாநித்தியத்தில் தான் நான் இதெல்லாம் பண்ணுறேன். அவர் வேற ஒன்றும் பண்ண வேண்டாம், அவர் அவிகாரி, அவர் எதுவும் பண்ண போகிறலை, நான் தான் எல்லாம் பண்ணுறேன். ஆனால் அவருடைய சந்நிதியில் பண்ணுறேன். மாத்திரேன சிருஜாமீதம் அதந்திரிதா, சோம்பலின்றி, தந்திரங்கிற சோம்பலே இல்லாமல் நான் வந்து இந்த சிருஷ்டியை நான் பண்ணுகிறேன் அப்படின்னு சீட்ட சொல்றாள் மேம். அடுத்ததுல தஸ்மின் சாநித்யாத்மயா சிருஷ்டம் தஸ்மின் ஆரோப்யதே அபுதைஹி அயோத்தியா நகரே ஜன்ம ரகுவம்சே அதி நிர்மலே. ஸோ தஸ்மின் தஸ்மின் என்ன பண்ணுறது எனக்கு இங்கே ஒரே தத் சாநித்யாத், அவருடைய சந்நிதியில் அவருடைய ப்ரெசன்ஸில் மயா சிருஷ்டம், நான் சிருஷ்டி பண்ணுகிறேன். தஸ்மின் ஆரோப்பியதே அபுதைஹி, ஆனால் மக்கள் என்ன நினைக்கிறா, பரமாத்மா சிருஷ்டி பண்ணிட்டார் அப்படி தான் நினைக்கிறா. ஆனால் மாயையாகப்பட்ட நான் தான் சிருஷ்டி பண்ணுறேன். மக்கள் நினைக்கிறது பரமாத்மாவான பரபிரம்மே தான் இந்த சிருஷ்டியை பண்ணுகிறது என்று அபுதைஹி, அறிவிலிகள் எல்லாம் அவ்வாறு அவர் மேலே ஏற்றி சொல்லறான், அவர் மேலே ஏற்றறா அந்த சிருஷ்டியோட காரியத்தை. அவர் பண்ணுறதில்லை. அயோத்தியா நகரே ஜென்ம, இவர் என்ன பண்ணார், ராமர் அதி நிர்மலே, குற்றமே இல்லாத ஒரு ஊர் அயோத்தியா நகரம். ரகுவம்சே ஜென்ம, அவர் வந்து ரகுவம்சத்தில் ஜென்மத்தை எடுத்தார். இந்த ராமர் வந்து நான் மாயையாக சிருஷ்டி பண்ணினதுக்கு அப்புறம் அவர் தானே ஒரு சகுன வடிவமாக ரூபம் ஏற்று அயோத்தியா நகரத்தில் பிறந்தார். விஸ்வாமித்ர சகாயத்வம் மக சம்ரக்ஷணம் ததஹ அகல்யா சாபசமனம் சாபபங்கே மகா ஈஷிதுஹு. சாப பங்கக, பங்கோன்னு வரணும், பங்கக. விஸ்வாமித்ர சகாயத்துவம், அதாவது இவர் பிறந்ததுக்கப்புறம் உடனே அவருக்கு பல காரியங்களை பண்ண வேண்டியதாக போச்சு. நேராக 8 வயசுலேயே விஸ்வாமித்திரர் வந்துட்டாருங்க. ஸோ விஸ்வாமித்திரருக்கு சகாயம் பண்ணுறது, அப்புறம் மக்க சம்ரக்ஷணம், விஸ்வாமித்திரோட யாகம், மக்கான யாகம், யாகத்தை சம்ரக்ஷணம் பண்ணினார். ததக அதுக்கப்புறம் அகல்யா சாப சமனம், நேராக வழியில் போயிட்டே இருக்கார், மிதிலைக்கு போகிற வழியில் அகல்யாவோட சாபத்தை தீர்த்தார், அதை சமனம் பண்ணினார். அப்புறம் மகா ஈஷித்துகு, மகேஷித்துகு, மகேஷன் யார், சிவன், சிவதனுசை பங்கம் பண்ணினார், சிவதனுசை உடைத்தார். மிதிலாவில் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு வேண்டி சிவதனுசை உடைத்தார். இதெல்லாம் நடந்தது. மத்பாணி கிரஹணம் பశ్చాத் பார்கவஸ்ய மதக்ஷயः அயோத்தியா நகரே வாசக மயா 12 வார்ஷிகः. ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சு, என்னோட கையை பிடிச்சார். பாணிகிரகணன் இது கைப்பிடித்தல், கல்யாணம், என்ன கல்யாணம் பண்ணார். அப்புறம் பஷாத் அதுக்கப்புறம் என்னாச்சு, பார்கவசியா பிருகுவம்சத்தில் வந்த பரசுராமருடைய மதம் அவருக்கு கொழுப்படுத்து, நீ என்ன ஆஃப்டர் ஆல் சிவதனுசை உடைச்சிருக்க, எங்கிட்ட இருக்க விஷ்ணு தனுசை உடைப்பியானுக்கு வந்தார் இல்லையா வழியில், அவருடைய மதத்தை அழித்தார், க்ஷயமாக பண்ணினார், குறைத்தார். அயோத்தியா நகரே வாசக, அதுக்கப்புறம் நாங்கள்லாம் அயோத்தியா நகரத்தில் போய் வாசித்தோம். யார், சீதை சொல்லிட்டு இருக்கார் ஹனுமான்ட்ட. மயா 12 வார்ஷிக, நான் வந்து 12 வயசு அப்போ, அப்படியே நான் வந்து நேராக அயோத்தியா நகரத்தில் வசித்தேன். சாரி, they lived for 12 years இல்லையா, அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் நடந்தது, காட்டுக்கு போகிறதெல்லாம். ஸோ இவள் 12 வார்ஷிக மயா, 12 வருஷம் நான் அயோத்தியில் வாசம் பண்ணினேன். தண்டகாரண்யகமனம் விராதவத ஏவச்ச மாயா மாரீச்ச மரணம் மாயா சீதா ஹிருதி ஸ்திதா ஹிருதிஹி ததா. சீதா ஆஹிருதிஹி ததா, அப்போ குழம்பாது. தண்டகாரண்ய கவனம், அதுக்கப்புறம் காட்டுக்கு போக வேண்டியதாக போச்சு. அப்போ கைகை சொல்லிட்டா இல்லையா, அதனால தண்டகாரண்யத்துக்கு போனோம். விராத வதக, விராதன் அங்கே வதம் பண்ணப்பட்டார். முதல்ல விராதன் தானே அரக்கன் வரான், அவனை கொண்டோம். அடுத்து ஏவச்ச மாயா மாரீச்ச மரணம், அப்புறம் மாயை மாரீச்சன் வந்துட்டான் பஞ்சவடியில் இருக்கிறோச்சு, அவனை கொன்றா. அப்புறம் மாயா சீதா, அப்போ மாயா சீதா ஆஹிருதிஹி ததா,
ஸோ அந்த மாயை சீதையை அபகரிக்கிறது. மாய சீதாங்கிறது ஆக்சுவலாக ஒரிஜினல் சீதையை ராவணன் அபகரணம் பண்ணலை. அதுக்கு நடுவில் அக்னி பகவான் வந்துடுவார். அக்னி பகவான் வந்து நீ போன ஜென்மத்தில் அந்த வேதவதியாக இருந்தா இல்லையா, அந்த வேதவதி ராமரை நான் அடையணும்னு ஆசைப்பட்டாலே, அப்போ அவளை சீதையாக கொண்டு வந்து கொடுத்துருவார். அந்த சீதை தான் ராவணனை கொண்டு போவான். அதனால தான் மாயா சீதான்னு சொல்கிறான். ஸோ அந்த மாயை சீதையை ராவணன் அபகரிப்பது ஏற்பட்டது. திருப்பியும் அவளை அங்கே போய் தீக்குளியல் பண்ணும்போது அந்த மாய சீதையை அக்னிதேவன் கொண்டு போயிட்டு ஒரிஜினல் சீதாவை திருப்பி கொடுத்துருவான். ஜடாயுஷः மோக்ஷலாபः கபந்தஸ்ய ததைவ ச சபர்யாः பூஜனம் பశ్చాத் சுக்ரீவேன சமாகமः. ஸோ ஜடாயுஷ் அவன் எல்லா விஷயத்தெல்லாம் ராமர் சொன்னபோது அவர் சொல்லிட்டு செத்து போனப்போ மோட்சலாபக அவருக்கு மோட்சத்தை கொடுத்தார் பகவான். கபந்தஸ்ய கபந்தன் அவன் தான் சபரியை பார்த்துட்டு நீங்கள் சுக்ரீவன்ட்ட போய் சக்கியம் பண்ணிக்கோன்னு சொன்னவர் இல்லையா. ஸோ கபந்தனுடைய ததைவச்சா அப்படி கபந்தனுக்கும் ஒரு மோட்சம் கிடச்சிது. கபந்தனுக்கும் மோட்சத்தை கொடுத்தார் அவர் அவன் வித்யாதரனாக இருந்தவன் இல்லையா. அப்போ அவரைக்கும் அனுப்பிச்சி விட்டார். அப்புறம் சபரியாக பூஜனை சபரி அவரை பூஜை பண்ணினா. இதெல்லாம் நடந்தது. ராமாயண இன்சிடென்ட்ஸ் எல்லாம் சீதை வந்து ஹனுமான்ட்ட சொல்லிட்டு வரா. சபரிக்கு பூஜை சபரியால் பூஜை ஏற்று பశ్చాத் சுக்ரீவேன சமாகமக சபரியை பார்த்ததுக்கப்புறம் நேர சுக்ரீவனோட சேர்தல் ஏற்பட்டது. அதுக்கு காரணம் நேர ஹனுமான் தான். ராதே கிருஷ்ணா. வாலினश्च वदः पश्चात् सीता अन्वेषणम् एव च सेतुबन्धश्च जलदौ लङ्कायाश्च निरोधनम्. அதுக்கப்புறம் வாலி வதம் ஏற்படுறது. சுக்ரீவனோடு சேர்ந்து சுக்ரீவனுக்கு ராஜ்யம் கொடுக்கறதுக்கு வேண்டி வாலியை கொண்டாச்சு. அதுக்கப்புறம் பశ్చాத் சீதா அன்வேஷணமே சீதையை தேடணுமே, சுக்ரீவனோட ஹெல்ப்பால் சீதையை தேடுறது நடக்கிறது. சேதுபந்த ஜலதவும் சேதுபந்தா தண்ணீரில் சேதுபந்தனம் பண்ணுற காரியம். அப்புறம் லங்காயாஷ்ட நிரோதனம்னா ஆக்கிரமிப்புன்னு அர்த்தம். லங்கையை அப்படி சூழ்ந்து ஆக்கிரமிச்சு விட்றா இல்லையா, அது நிரோதனம். லங்கையை ஆக்கிரமித்தல் ஏற்பட்டது. रावणस्य वधः युद्धे सपुत्रस्य दुरात्मनः विभीषणे राज्यदानं पुष्पकेन मया सह. ஸோ யுத்தே சபுத்திரஸ்ய பிள்ளைகளோடு துராத்மனக ராவணசியா கெட்ட ஆத்மாவன் அப்படிப்பட்ட ராவனுடைய வதம் ஏற்பட்டது. அங்கே லங்கையில் போனவுடனே அவனை கொண்டாச்சு. விபீஷணே ராஜ்யதானம் விபீஷனுக்கு ராஜபட்டாபிஷேகம் பண்ணி வச்சாச்சு. புஷ்பகேன மயாசகா அந்த புஷ்பக விமானத்தில் என்னோடு கூட अयोध्यागमनं पश्चात् राज्ये रामाभिषेचनम् एवम् आदीनि कर्माणि मया एव आचरितानि अपि आरोपयन्ति रामे अस्मिन् निर्विकारः अखिलात्मनि. निर्विकारे अखिलात्मनि காரக பிரிக்க வேண்டாங்க. அயோத்தியா கமனம் அதுக்கப்புறம் அயோத்தியாவுக்கு எல்லாரும் வந்தாச்சு. என் கூட அயோத்தியாவுக்கு திரும்பி வருதல். அதுக்கப்புறம் பஷாத் அதுக்கப்புறம் ராஜ்யே ராம அபிஷேச்சனம் ராமருக்கு பட்டாபிஷேகம் நடந்தது. ஏவமாதீனி கர்மாணி இதெல்லாமே மாயையாக இருக்கக்கூடிய சக்தியாக இருக்கக்கூடிய நான் தான் ஆச்சரித்தானி நான் செய்தது. இது அம்பிட்டு காரியம் மாயா சக்தி இல்லாமல் எதுவும் நடக்காது. இதெல்லாம் என்னால் ஏற்பட்டது. அப்படி இருந்தாலும் ராமே அஸ்மின் நிர்விகாரே ஒரு விதமான விகாரமும் அடையாத பரபிரம்மமாகப்பட்ட அந்த ராமனிடத்தில் அகில ஆத்மனி உலகத்துக்கெல்லாமே உள்ளுக்குள்ளே எல்லாருக்குள்ளே ஆத்மாவாக செயலாற்ற ஆத்மாவாக இருக்கக்கூடிய அகிலாத்மனின்னு சொன்னால் பரமாத்மானு எடுத்துக்கலாம். ஏன்னா அகில உலகத்துக்கும் ஆத்மாவாக பரமாத்மாவாக இருக்கக்கூடிய அந்த ராமரிடத்தில் ஆரோப்பயந்தி இன்னும் அவர் தான் எல்லாம் பண்ணின மாதிரி ராமர் அங்கே போனார் ராமர் இங்கே வந்தார் அப்படின்னு அவர் மேலே ஏற்றி சொல்லப்படுகிறது. மேம் அடுத்ததுல செகண்ட் லைன்ல ராமஹ ந கச்சதி ந திஷ்டதி ந அனுஷோச்சதி ஆகாங்க்ஷதே யஜதி ந கரோதி கிஞ்சித் ஆனந்தமூர்த்திः அச்சலः பரிணாமஹீனः மாயாகுணானனுகதः ஹி ததா விபாதி. ஓகே. ராமக ந கச்சதி ராமர் நடக்க மாட்டார். அவர் ஒரு இடத்துல நிற்க மாட்டார். ந திஷ்டதி ந அனுஷோச்சதி அவர் ஒன்றும் கவலைப்பட மாட்டார். அவருக்கு எதுவும் கிடையாது. ந ஆகாங்ஷத்தை எதாவது எதிர்பார்ப்பு உண்டா? ஒரு எதிர்பார்ப்பு ஆசை கிடையாது. ந தேஜதி ஏதோ விட்டுட்டேன் அப்படின்னு உண்டா? அவர் நிர்விகாரி சொல்லியாச்சுன்னா அதுக்கப்புறம் வேறு கொஸ்டினே கிடையாது. அதனால அவருக்கு எதுவுமே செய்ய மாட்டார். வெறும் சாட்சி தான் அவர். ந தேஜதி விட மாட்டார். ந கரோதி எதையா செய்வாரா? ஒன்றும் செய்ய மாட்டார். கிஞ்சித் ந கரோதி எதுவுமே செய்ய மாட்டார். ஆனந்த மூர்த்திக்கு எப்போ சதா ஆனந்தம். அவ்வளோதான். ஆனந்த வடிவினர் அவ்வளோதான். அச்சலக
அசையவே மாட்டார், ஒரு அசைவு கிடையாது. பரிணாமஹீனக, மாற்றங்கிறதே கிடையாது. அவர் பரிணாமம் ஏற்படுவார், மாறுதலுக்கு உட்பட்டவரா கிடையாது. ஸோ மாயா குண அனுகதக, ஆனால் மாயையாகப்பட்ட என்னுடைய குணம், மாயை தான் நான். ஸோ என்னுடைய அந்த குணத்தால், அந்த மாயைக்கு உள்ளது தான் பிரதானமாக 3 குணங்கள் இருக்கேன். ஸோ அந்த மாயா குணங்களை ஏற்றுக்கொண்டு ததா விபாதி, என்னவோ அவர் நடக்கிற மாதிரியும் அங்கே நிற்கிற மாதிரியும் கவலைப்படுற மாதிரியும் எல்லாம் விபாதி, அப்படி ஒரு தோற்றம், அப்படி ஒரு பிரகாசிக்கிறார், எல்லாம் இந்த மாயை காரணத்தினால. ततः रामः स्वयं प्राह हनुमन्तम् उपस्थितं शृणु तत्त्वं प्रवक्ष्यामि कि आत्मानम् अपरात्मनाम् आत्मा अनात्म परात्मनाम् அனாத்ம பரமாத்மனா பராத்மனாம். ஓகே, ததோ அப்போ ராமர் இப்போ ஆரம்பிக்கிறேன். சீதேவில்லை சொன்னாலா, அப்போ ராமர் சொல்கிறார், ததக ராம ஸ்வயம் பிராக, அவரே சொல்கிறார் யார்கிட்ட, ஹனுமான்கிட்ட. ஹனுமந்தம் உபஸ்திதம், ஹனுமான் நின்று கொண்டிருக்கிற ஹனுமானை பார்த்து ராமர் சொன்னார், ஸ்ருணு தத்துவம் பிரவக்ஷாமி, நான் உள்ளது உள்ளபடி தத்துவத்தை சொல்கிறேன், நான் கேளு. பிரவக்ஷாமி, நன்னா சொல்கிறேன். ஹி ஆத்மா அனாத்ம பராத்மனாம், நான் ஆத்மாவை பற்றி உனக்கு சொல்ல போகிறேன். அனாத்மானா என்னதுன்னு சொல்ல போகிறேன், ஆத்மா இல்லாதது எதுன்னு நான் சொல்ல போகிறேன். அப்புறம் பரமாத்மானா என்ன சொல்ல போகிறேன். ஸோ எல்லாத்தையுமே நான் சொல்ல போகிறேன், நீ இப்போ கேளு அப்படிங்கிறார். ஆகாஷஸ்ய யதா வேதः த்ரிவிதः திருஷ்யதே மகான் ஜலாஷயே மகாகாஷः தத் அன்விச்சன்ன ஏவ ஹி பிரதிபிம்பாக்யம் அபரம் திருஷ்யதே த்ரிவிதம் நபஹ. அவச்சின்ன ஏவஹி, அவச்சின்ன மகாகாஷக தத் அவச்சின்ன ஏவஹி. ஸோ ஆகாஷசே யதா பேதக, ஆகாஷம் வந்து 3 விதமாக இருக்குன்ட்டு. என்ன விதம்? 3 விதம். த்ரிவிதக, 3 விதமாக இருக்குது. திருஷ்யத்தை பார்க்குறதுக்கு. ஜலாஷய, மகான் ஜலாஷயே, ஒரு பெரிய கடலில் போட்டால் கூட அதுக்குள்ளே தண்ணிக்குள்ளே அப்படி பார்த்தோம்னா ஆகாசம் தெரியும். ஸோ அப்படி பெரிய ஜலாஷயம் இருந்தால் கூட அதில் ஆகாசம் பிரகாசிக்கும். மகாகாசம் என்று சொல்லக்கூடிய வெளி, அந்த வெளியில் அப்படி எல்லாம் பார்க்குறோம், நிஜமாக பார்க்கக்கூடிய ஆகாசம், அந்த வெளியே அதுவும் தெரியறது. தண்ணிக்குள்ளே பார்த்தா அங்கேயும் ஒரு ஆகாசம் தெரியறது, அது ரிஃப்ளெக்ஷன் மாதிரி. அவச்சின்னது ஸ்ப்ரெட்டாக முழுசாக அந்த ஆகாசத்தை நீ அப்படி பெரிய ஜலாஷயத்துலேயும் பார்க்கலாம். அப்புறம் பிரதிபிம்பம், அதாவது ஒரு சின்ன தண்ணி ஒரு பாத்திரத்துக்குள்ளே பார்த்தாலும் அதுக்குள்ளே ஏதோ அந்த ஆகாசம் தெரிகிற மாதிரி உள்ளுக்குள்ளேயும் பார்க்கலாம், சின்ன பாத்திரத்துக்குள்ளேயும் பார்க்கலாம். ஸோ பெரிய மகான் ஜலாஷயத்தில் பார்க்குற ஆகாசம், அப்படியே நேரில் ஒரிஜினலாக பார்க்கக்கூடிய ஆகாசம், பிரதிபிம்பமாக ஒரு பாத்திரத்தில் இருக்கக்கூடிய தண்ணிக்குள்ளே தெரியக்கூடிய ஆகாசம். இல்லை தண்ணியே வேண்டாம், ஆகாசம் கடாகாசம் சொல்கிறோம் இல்லையா, குடத்துக்குள்ளே ஆகாசம் இருக்குது, இடைவெளி இருக்குன்றோம் இல்லையா, தண்ணி கூட இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ அங்கேயே ஆகாசம் இருக்குது. இப்படி அப்புறம் ஆகாசம், இப்படி வேறொரு ஆகாசம், இப்படி 3 விதமாக த்ரிவிதம் நபக திருஷ்யத்தே, 3 விதமாக ஆகாசம் தெரியறது. அதே மாதிரி புத்தி அவச்சின்ன சைதன்யம் ஏகம். ஸோ புத்தியை கட் பண்ணிட்டு புத்தியோட சேர்க்காத ஒரு ஆத்மா அப்படின்னு. ஓ சாரி, புத்தி அவச்சின்ன சைதன்யம் ஏகம் பூர்ணம் அத அபரம் ஆபாசஸ்து அபரம் பிம்ப பூதம் ஏவம் த்ரிதா சிதிஹி. சிதி, அதை சித்துன்னு சொல்லக்கூடியது எப்படின்னா 3 விதமாக இருக்குது. இதுவும் 3 விதமாக இருக்குது. புத்தி அவச்சின்ன சைதன்யம், சைத்தன்யம்னாலே சித்து இல்லையா, ஆத்மாவாக உள்ளுக்குள்ளே கான்ஷியஸ் என்று சொல்லக்கூடிய இதாக, அது புத்தியோடு கிடையாது. இட் இஸ் ரிலீவ்ட் ஆஃப் புத்தி. அவச்சின்னம், அவச்சின்ன கட் ஆஃப், செப்பரேட்டட் அப்படின்னு அர்த்தம். ஸோ அவிச்சின்னம் வேறு, அவச்சின்னம் வேறு, நன்னா புரிஞ்சுக்கணும். அவச்சின்னம்னா கட் ஆஃப், அவிச்சின்னம்னா நாட் கட் ஆஃப், அப்படியே அன்டிவைடர்னு அர்த்தம், நேர் ஆப்போசிட் அவிச்சின்னம். ஓகே, அவச்சின்னம்னா புத்தியை கட் பண்ணிவிட்டு ஒரிஜினலாக இருக்கக்கூடிய ஆத்மா. அப்போது தட் இஸ் த பியூர் ஆத்மா இன்சைடு, அப்படி ஆத்மாவாகவும். பூர்ணம் அத அபரம், பூர்ண பரபிரம்ம பரமாத்மாவாக, அப்படி பரமாத்ம ஸ்வரூபமாக ஒரு ஆத்மா, இதான் பரமாத்மாவாகவும். பிம்பபூதம் ஏவம், இப்போது புத்திங்கிறதுல ரிஃப்ளெக்ட் ஆகி, இந்த ஆத்மாவே புத்தியில் ரிஃப்ளெக்ட் ஆகி அதனால ஒரு தோன்றது, ஒரு பிரதிபிம்பம் தோன்றது இல்லையா, பிம்பபூதம் ஆபாசம். ஆபாசம்னா தோற்றம்னு அர்த்தம். ஸோ ஒரு கண்ணாடிக்குள்ளே நம்ம நின்று பார்த்தோமானா நம்ம தான் ஒரிஜினல். ஸோ கண்ணாடி ஒரு உபாதியாக இருக்குது, அதில் உள்ளுக்குள்ளே ஒரு தோற்றமாக நம்மளோட மூஞ்சியே தெரிகிறது. ஆனால் அந்த உபாதியை நீக்கி விட்டுட்டா அது இருக்கா, அந்த பிம்பம் இருக்கா, இல்லையே.
ஸோ அந்த உபாதியில் காட்டுறது பொய். அப்படிப்பட்ட ஒரு ரிஃப்ளெக்ஷன், புத்தியில் ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடிய அந்த ஆத்மாவுக்கு என்ன சொல்கிறோம்? ஜீவன்னு சொல்கிறோம். ஏன்னா அந்த ரிஃப்ளெக்டட் எனர்ஜி தான் எல்லா உடம்புல இருந்து ஒர்க் பண்ணுறது, எல்லாத்தையும் அனுபவிக்கிறது. ஸோ அப்படி ஆத்மா, பரமாத்மா ஆபாசமாகப்பட்ட தோன்றக்கூடிய கண்ணாடி வழியாக எப்படி புத்தியில் ரிஃப்ளெக்ட் ஆகி தோன்றக்கூடிய அந்த ஜீவனாகவும் திரிதா சித்திகி 3 விதமாக அந்த சித்து இருக்கிறது. स आभास बुद्धेः कर्तृत्वम् अविच्छिन्ने अविकारिणी साक्षिणी आरोप्यते भ्रान्त्या जीवत्वं च तथा अबुधैः. ஒரு 50 வரை போலாமாப்பா? 50. ஓகே மேம். ஓகே. வாசிங்க. ச ஆபாச பட்டனே படிச்சிட்டீங்களா? ஓகே. ச ஆபாச புத்தேகே கர்த்திருவம், அதாவது ஆபாசங்கிறது என்னது? புத்தியில் தெரியக்கூடிய அந்த பிம்பம், அதுவே பொய் இல்லையா? புத்தியில் ரிஃப்ளெக்டடாக இருக்கிறதே பொய். ஸோ அதோடு கர்த்திருவம் நான் பண்ணுறேன். இந்த புத்தி தானே அகங்காரத்தில் கொண்டு போய் விடுறது. ஸோ அந்த புத்தியால் செய்யக்கூடிய அந்த கர்த்திருவமாகப்பட்டது ஜீவாத்மாவாக நான் செய்கிறேன் என்ற அந்த டூயர்ஷிப் இருக்கு இல்லையா? அவிச்சின்னே அவிகாரிணி. அப்போது அவிச்சின்னம், அதாவது ஹீ இஸ் கண்டினியூஸ், தெர் இஸ் நோ செப்பரேஷன். ஸோ கண்டினியூஸாக இருக்கக்கூடிய அவிகாரிணி இதெல்லாம் பரமாத்மாவுக்கு அடைமொழி. ஸோ விச்சின்னமே கிடையாது. அவிச்சின்னமாக தண்ணி தைல தாராவத்துன்னு சொல்லுவோம். அவிச்சின்ன தைல தாராவத்துன்னு புரிஞ்சுவிடும். தொடர்ச்சியாக விழக்கூடியது பிசிறே இல்லாதன்னு சொல்லுவோம் அந்த இடத்துல. ஸோ அப்படிப்பட்ட விகாரமற்றவராக தொடர்ந்து அகண்டமாக இருக்கக்கூடியவர் சாட்சினி, வெறும் சாட்சியாக ஆத்மாவாக இருக்கக்கூடியவர். ஸோ ஜீவத்வம் ததா புதைஹி. ஸோ அந்த அவர் மேலே இந்த ஆபாச புத்தியாக இருக்கே, புத்தியில் ஆபாசமாக தோன்றுகிற ஜீவாத்மாவாக இருக்கிறது, அந்த ஜீவத்துவத்தை, ஜீவன்கிற நிலைமையை புதைஹி அறிவாளிகள் என்ன பண்ணுறா? பிராந்தியா ஆரோப்பியதே, ஒரு பிரமையில் டூயர்ஷிப்பை அது மேலே ஏற்றி விட்டுடுறான். எது? நான் பண்ணுகிறேன்னு சொல்லி இந்த ஜீவன் மேலே ஏற்றி விடுறா. ஜீவன்கிறதே ரிஃப்ளெக்ஷன், இட் இஸ் அ மிருஷா, அதுவே பொய். அதில் போய் பிராந்திய இவாளுக்கும் அவித்தியை இருக்கிறதுனால அந்த ரிஃப்ளெக்டட் எனர்ஜி மேலே டூயர்ஷிப்பை ஏற்றி விடுகிறார்கள். ஹூ இஸ் த ரியல் டூயர்? ஹூ இஸ் த ரியல் டூயர்? ஆத்மா சாட்சியாக தான் இருக்கும். ஜீவன் வந்து இந்த ரிஃப்ளெக்டட் எனர்ஜியை வச்சு தான் வேலை பண்ணுறது. ஆனால் நான் பண்ணுகிறேன்னு சொல்லும்போது நான்கிறதே ஆத்மா. நான்கிறது வில் நெவர் அப்ளை டு தி பாடி, புத்தி, மனசு எதுக்குமே அப்ளை ஆகாது. நான்கிற வார்த்தை வந்து வென் யூ சே அகம், இட் ஒன்லி அப்ளைஸ் டு தி ஆத்மா ஆர் பரமாத்மா. அப்படி இருக்கும்போது நான் பண்ணுகிறேன்னு சொல்லிட்டு அது மேலே ஏற்றி விட்டுறான். நான் பண்ணுகிறேங்கிறத பரமாத்மாவில் ஏற்றுறா. மேம் இங்க புதைஹி தான் வருமா? ஆபாசஸ்து மிருஷா புத்திஹி அவித்யா காரியம் உச்யதே அவிச்சின்னம் து தத் பிரம்ம விச்சேதஹ து விகல்பதஹ. ஸோ தத் பிரம்ம, அந்த பிரம்மமாகப்பட்டது அவிச்சின்னம், அகண்டமானது. அது வந்து எந்த விதமான எப்போதுமே தொடர்ச்சியாக இருக்கக்கூடியது. அவிச்சின்னம்னு அன்டிஸ்டர்ப்டு, இது தொடர்ச்சியாக இருக்கக்கூடியன்னு என்ன அர்த்தம்? அது கண்டமே ஆகாது, பூர்ண பரபிரம்மம். விச்சேதகத்தும் விகல்பத்தக, இது விகல்பமாக, அதாவது விகல்பமாகக்கூடியது விச்சேதக, அதை வந்து கண்டமாக பிரித்து சொல்லக்கூடியதாக விகல்பம், விகாரத்தினால் அப்படி சொல்கிறார்கள். ஆபாசகத்தும் மிருஷா, ஆனால் இந்த ஜீவாத்மாங்கிறதே ஒரு மிருஷா, அதுவே ஒரு தோற்றம்தான், ஆபாசம்தான். அது வந்து அந்த கண்ணாடியில் ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பிம்பமாட்டமாக இந்த ஆத்மாவோட ரிஃப்ளெக்ஷனாக மட்டுமே தான் அது. ஸோ அது விகாரம், அந்த ஒரிஜினல் பிம்பத்தை விகாரமாக காட்டுறது, அது அவ்வளோதான். ஸோ புத்திஹி அவித்யா காரியம் உச்சதே. ஸோ புத்தி வந்து அவித்தியில் இருக்கக்கூடியது, அதுக்கு அது ஜடம், அது ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் இந்த இதோட ரிஃப்ளெக்ஷனை வச்சுட்டு அது ஏதோ காரியம் பண்ணுறது. ஸோ அவித்யா காரியம் உச்சதே, புத்தியை கூட நம்ம அவித்தியை காரியம் என்று தான் சொல்ல வேண்டும். அது மிருஷா, அது பொய். ஸோ ரொம்ப இந்த அத்தியாத்மங்கிறதுனால எல்லாத்துக்குமே மேலே போக வேண்டியதான். ஆமாம், அத்தியாத்மாவாக தான் இருக்கும். அது மனசை இதெல்லாம் தாண்டி தான் இருக்கும். ஹிந்திலேயும் ரொம்ப இதுவாக தான் இருக்கு, டஃபா. அவச்சின்னஸ்ய பூர்ணேன ஏகத்வம் பிரதிபாத்யதே தத்வம் அஸ்யாதி வாக்யேஷ்ச ஆபாசஸ்ய அகமக ததா அகமக ததா. ஓகே, ஆபாசஸ்ய அகமக ததா. ஸோ அவிச்சின்ன, அவச்சின்னன்னு படிச்சிட்டிங்க, தப்புது. அவிச்சின்ன
அவச்சின்னதா இருக்கு அது மேம். தப்பு தப்பு. பூர்ணேனன்னு வேற போட்டுட்டான். பூர்ணமானவர் அவிச்சின்னம். எனக்கு அவச்சின்னன் இருக்கு எனக்கு புக்கில், நான் மாத்திக்கிறேன். மாற்றிங்க. ஏன்னா அவச்சின்னம்னா அகண்டம்னு அர்த்தம். அது உடைக்கவே முடியாது, கட்டே ஆகாது. ஸோ அப்படிப்பட்ட பூர்ணஸ்வரூபம், அகண்டமான பூர்ணஸ்வரூபம், ஏகத்துவம், ஒன்றே ஆனவர். பிரதிபாத்தியதே. ஸோ எப்படி தத்துவமசி இது வாக்கியகி, தத்துவமசி, தத்து தொம்மு அசி இல்லையா, அதுவே நீயாக இருக்கிறாய் அப்படிங்கிற வாக்கியங்களால் ச ஆபாசஸ்ய அகமக ததா. ஸோ அந்த ஆபாசம் தோற்றமாக ஜீவன், ஸோ ஆபாசமாக இருக்கக்கூடிய அந்த தோற்றம் அகமக நான் சொல்கிறது, அந்த அகமக நான் என்கிற அந்த எண்ணமானது அகமக ததா அவிச்சின்னசிய பூர்ணேன பிரதிபாத்தியதே. ஸோ அந்த இது மூலமாக அந்த அகங்கிறது நான்கிறத எங்கள் பூர்ணத்தோடு ஒப்பிட்டு பார்க்கணும். ஸோ அப்படி தான் தத்துவமசிங்கிற வாக்கியங்களை அதைத்தான் சொல்கிறது. நீ டூயர் வந்து ஆபாசம் கிடையாதுப்பா, நீ புத்தியால் ஜீவனாக இருக்கே, அது பண்ணுறதில்லை. தத்து தோமசி, அந்த பரமாத்மாவே நீ. அப்படி அந்த வார்த்தைகள் மூலமாக நம்ம அந்த அந்த ஆபாசங்கிறது அதோடைய அகமக, அது நான் இல்லைங்கிறது புரிஞ்சுவிடும். ஸோ ஏகத்துவம் அது மட்டும் இல்லை, நானும் அதுவும் ஒன்று. ஸோ நான்கிற அந்த அகங்கிற வார்த்தையே அந்த பரமாத்மாவும் நானுங்கிற ஒன்று, அந்த ஆத்மாவோடு தான் அதை சேர்க்கணுங்கிற அந்த ஒரு காரியம் நமக்கு புரியும். பிரதிபாத்தியத்தைன அடைவிக்கப்படும். எப்படி பரமாத்மா தான் நானே ஆத்மா, நானே பரமாத்மா அப்படிங்கிற அது எப்படி தெரியும்னா தத்துவமசி இது வாக்கியகி, தத்துவமசின்னு எல்லாம் சொல்கிறான் இல்லையா மகா வாக்கியங்கள், அதுவே நீயாக இருக்கிறான்ட்டு. ஸோ அகமகங்கிறது ஆபாசத்தாக தோன்றிய அந்த ஜீவாத்மாவோடு சேராது, பரமாத்மா தத்துவம் அது அப்படின்னு புரியும். ஐக்கியஞானம் யதா உத்பன்னம் மகாவாக்யேன ச ஆத்மனோஹ ததா அவித்யா ஸ்வகாரியைச்ச நஷ்யதி ஏவ ந சம்சயः. எப்போ ஒருக்க ஜீவ பரமாத்மா ஐக்கியம் வந்துருத்தோ, நான் ஆத்மா, நான் ஜீவன் கிடையாது, நான் வேலை செய்கிற அந்த ஆபாசம் கிடையாதுன்னு தெரிஞ்ச போது, எதா உற்பன்னம் அப்படி தெரியும் பொழுது, அது அந்த எண்ணம் வரும்பொழுது மகா வாக்கியன சாதாரணமாக வராது. தத்துவமசி அப்படிலாம் அகம் பிரம்மாஸ்மி இந்த மாதிரி வார்த்தைகள் மகா வாக்கியங்கள். அதனால ஆத்மனோகோ தனக்கு அப்படி ஒரு ஐக்கியம் ஏற்பட்ட பொழுது ததா அவித்யா, உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அவித்யங்கிற அந்த அஜ்ஞானமாகப்பட்டது ஸ்வகாரியைஷ, ஸ்வகாரியம்னு நான் பண்ணுறேன் இந்த ஐசென்ஸ் இருக்கே, ஐசென்ஸ் அகமக, அந்த அகமாகப்பட்டது நஷிதி. ஸோ நான் பண்ணுறேங்கிறது எப்போ வரைக்கும் ஜீவ பரமாத்மா ஐக்கியம் வரும்போதோ அப்போ நான் பண்ணுறேங்கிறது எதுவுமே கிடையாது. இட் இஸ் ஹீ ஹூ டஸ், இட் இஸ் ஹீ, தட் இஸ் நத்திங், தட் இஸ் நோ ஐ அப்படிங்கிறது புரிஞ்சு போய்டும் நம்மளுக்கு. நஷ்யதி, அந்த ஐசென்ஸே போயிடும். ந சம்சேகம், அதில் சந்தேகமே வேண்டாம். இது ஓம் ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமக.